இன்றைய வகுப்பிலே 2019 வினவப்பட்ட அலகு 4 அலகு 5 அலகுகளிலுள்ள பாஸ் பேப்பர் கேள்விகளை பார்ப்போம். இதிலே 2019 வினவப்பட்ட சில கேள்விகளை நாங்கள் பார்ப்போம். அதில் முதலாவது கேள்வி பிள்ளைகள் 2019 16வது கேள்வி. ஒரு திரவத்தின் ஆவியாக்கலின் வெப்ப உள்ளுறை மாற்றமும் ஆவியாக்கலின் என்ட்ரோபி மாற்றமும் முறையே 45 கிலோ ஜூல் மூல் -1 90 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 ஆகும். திரவத்தின் கொதிநிலை, இப்போ கொதிநிலை கேட்டிருக்கிறாங்க. எங்களுக்கு தரவு தந்திருக்கிறாங்க பிள்ளைகள். 2 தரவுகள் தந்திருக்கிறாங்க. ஒன்று கவனிய பிள்ளைகள், ஒரு தரவு என்ட்ரோபி மாற்றம், மற்ற தரவு ஆவியாக்கலின் என்ட்ரோபி மாற்றமும் வெப்ப உள்ளுறை மாற்றமும். ஆவியாக்கலின் வெப்ப உள்ளுறை மாற்றம். அப்போ 2 தரவுகள் தந்திருக்கிறான். ஒன்று ஆவியாக்கலின் வெப்ப உள்ளுறை மாற்றம். முதலாவது தரவு பிள்ளைகள் ஆவியாக்கலின் வெப்ப உள்ளுறை மாற்றம். வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா H தந்திருக்கிறாங்க. ஆவியாதல் வேப்பரைசேஷன். இது சமன் எங்களுக்கு தரவு தந்திருக்கிறாங்க 45 கிலோ ஜூல் பெர் மூல் தந்திருக்கிறாங்க. இப்போ இதன் பெருமானம் 45 கிலோ ஜூல் பெர் மூல். இரண்டாவது தரவு தந்திருக்கிறாங்க பிள்ளைகள் ஆவியாக்கலின் என்ட்ரோபி மாற்றம். என்ட்ரோபி மாற்றம். அப்போ டெல்டா எஸ் தந்திருக்கிறாங்க ஆவியாதலுக்கு. கவனிய பிள்ளைகள் 90 ஜூல் கெல்வின் -1 மூல் -1 தந்திருக்கிறாங்க அலகு. 90 ஜூல் கெல்வின் -1 மூல் -1. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள். உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க, இந்த ஆவியாக்கல் திரவத்தின் ஆவியாக்கலின் என்ன கொதிநிலை, இந்த திரவத்தினுடைய கொதிநிலை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்கிறாங்க பிள்ளைகள், கொதிநிலை கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அப்போ கொதிநிலை யாது, இந்த திரவத்தின் கொதிநிலை யாதுன்னு கேட்குறாங்க. கொதிநிலை. இப்போ கொதிநிலைன்றது பிள்ளைகள் ஒரு வெப்பநிலை கேட்குறாங்க உங்கள்கிட்ட, வெப்பநிலை. அப்போ இங்கே கவனிய பிள்ளைகள், இந்த கேள்விக்கு நாங்கள் எப்படி விடைக்கு போகிறோன்னு பார்ப்போம். அப்போ வெப்ப உள்ளுறை மாற்றம் தரவு தந்திருக்குது, என்ட்ரோபி மாற்றம் தரவு தந்திருக்கு, டெல்டா எஸ் டெல்டா H தரவு தந்திருக்குது. கேள்வி கேட்டிருக்கு கொதிநிலைன்னா ஒரு வெப்பநிலையை கேள்வி கேட்டிருக்கு. ஆகவே கவனிய பிள்ளைகள், இப்போ என்ட்ரோபி மாற்றம் டெல்டா H வெப்ப உள்ளுறை மாற்றம் வெப்பநிலை, இது மூன்றையும் தொடர்படுத்துகிற நாங்கள் அலகு 5 சக்தியியலில் படிக்கிற சமன்பாடு கிப்ஸின் சுயாதீன சக்திக்கான சமன்பாடு. அப்போ இது மூன்றையும் தொடர்படுத்துகிற சமன்பாட்டை நாங்கள் யோசிக்கணும். எதை வச்சு, எந்த சமன்பாட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த கேள்விக்கு விடை எழுதுகிறன்றதை முதல் யோசிக்கணும். அப்போ பிள்ளைகள் எங்களுக்கு விளங்குது, வெப்ப உள்ளுறை என்ட்ரோபி மாற்றம் கொதிநிலைன்னா வெப்பநிலை, இது மூன்றையும் தொடர்படுத்துகிற சமன்பாடு டெல்டா ஜிக்கான சமன்பாடு. அது சமன் டெல்டா ஜி சமன் டெல்டா H மைனஸ் T இன்ட்டு டெல்டா எஸ். பாருங்கள் பிள்ளைகள், அப்போ டெல்டா H டெல்டா எஸ் T இது மூன்றையும் தொடர்படுத்துகிற சமன்பாடு டெல்டா ஜி. ஆகவே இந்த சமன்பாட்டின் மூலமாகத்தான் பிள்ளைகள் நாங்கள் விடைக்கு போகலாம்ன்றதை முதல் நாங்கள் விளங்குவோம். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் நாங்கள் பார்க்கணும், ஆவியாக்கலின் வெப்ப உள்ளுறை மாற்றம். ஆவியாதல்ன்றது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நிலை மாற்றம் ஒரு சமநிலை மாற்றம். நிலை மாற்றம்ன்றது ஒரு சமநிலை தாக்கம். அதாவது ஆவியாதல் நாங்கள் சொல்லும்போது திரவம் ஆவி அவத்தைக்கு போகிற செயற்பாடு, திரவம் ஆவியாக மாறுகின்ற செயற்பாடு. இந்த செயற்பாடு நடைபெறும் பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், திரவமும் ஆவியும் சமநிலையில் இருக்கு. திரவமும் ஆவியும் சமநிலையில் உள்ள
செயற்பாடு தான் பிள்ளைகள் ஆவியாக்களின் வெப்ப உள்ளுறை மாற்றம் நாங்கள் காணும்போது ஒரு சமநிலை தாக்கத்தில் இருந்து தான் நாங்கள் அதை கணிக்கிறோம். அது என்ன சமநிலை பிள்ளைகள்? திரவம் அதன் ஆவியுடன் சமநிலையில் இருக்கும். இப்போ திரவமும் ஆவியும் சமநிலை, அதாவது மீளும் தாக்கம்ன்றதால பிள்ளைகள் திரவமும் ஆவியும் மீளும் தாக்கத்தில் இருக்கிறதால இந்த ஆவியாக்கள்ன்ற செயற்பாட்டில் மீளும் தாக்கங்கள்ன்ற அதாவது டெல்டா ஜி என சமநிலை தாக்கங்களின் டெல்டா ஜி 0, சமநிலை தாக்கங்களின் டெல்டா ஜி 0ன்றதால பாருங்களே. அப்போ டெல்டா ஜிக்கு 0 நாங்கள் போட போகிறோம். டெல்டா ஹெச் எங்களுக்கு தரவு தந்திருக்கிறது 45 கிலோ ஜூலில் தந்திருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் அதை என்ன செய்யணும் பிள்ளைகள்? இது ஜூலில் இருக்கிறதால ஜூலுக்கு மாற்றணும். 10⁻3 அப்போ ஜூல் மோல் -1 சய எங்களுக்கு கேள்வி டி இன்ட்டு டெல்டா எஸ் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க பிள்ளைகள் 90 ஜூல் கெல்வின் -1 மோல் -1. இப்போ கவனிங்க, இதை இங்கால எழுவாய் மாற்றம் செஞ்சோம்டா கவனிங்க பிள்ளைகள், மைனஸ் இங்கால வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும். டி தர 90 ஜூல் கெல்வின் -1 மோல் -1 சமன் 45 தர 10⁻3 ஜூல் மோல் -1 வரப்போகுது. இப்போ எங்களுக்கு தேவை டி. ஆகவே டி சமன் இது பெருக்கிறது அங்கே சமன்பாட்டுக்கு அங்கால போய் பிரிக்க போகுது. 45 தர 10⁻3 ஜூல் மோல் -1 கீழ் கவனிங்க பிள்ளைகள் 90 ஜூல் கெல்வின் -1 மோல் -1 என்ற அலகு வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அலகுகள் வெட்டுப்படும். அப்போ இங்கே ஜூல் வந்து ஜூலோட வெட்டுப்படுது. மோல் -1 மோல் -1ஓட வெட்டுப்பட்டா கெல்வின் -1 மேலே போய் எங்களுக்கு அலகு வரப்போகுது பிள்ளைகள் கெல்வின். ரைட். இனி நாங்கள் இங்கே சுருக்கணும்டா இதில் ஒரு சைபர் இந்த 10⁻3 வெட்டுப்பட்ட 10 வர்க்கம்னு வரப்போகுது. இங்கே 9 45க்குள்ள 5 முறை 5 தர 10 வர்க்கம் 500 கெல்வின் விட வரப்போகுது. 5 தர 10 வர்க்கம் பிள்ளைகள் 500 அலகு கெல்வினில் வரும். அப்போ இங்கே தரப்பட்டுள்ள விடைகளை நாங்கள் அவதானிக்கோம்ட பிள்ளைகள், எங்களுக்கு கெல்வினில் விடை இல்லை, பாகை சியில் விடை இருக்குது. ஆகவே பாகை சியில் நாங்கள் 500 கெல்வினை பாகை சிக்கு நாங்கள் மாட்ட எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கெல்வின் அலகு எதற்கு சமன்? 500 கெல்வின்றது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். 500 கெல்வின் எதற்கு சமன் என்ற பிள்ளைகள் 273 ப்ளஸ் பாகை சிக்கு சமன். ஆகவே பாகை சி நாங்கள் காண என்ன செய்யணும்? பாகை சி சமன் 273 அங்கால போய் என்ன செய்ய போகுது பிள்ளை? 500ல் கழிப்பட போகுது. ஆகவே எங்களுக்கு விட வரப்போகுது பாகை சியில் 273 கழிப்பட்டா 227 பாகை சி. ஆகவே சரியான ஆன்சர் உங்களுக்கு ஐந்தாவது ஆன்சரில் 227 பாகை சி விடையாக ஆன்சராக தரப்பட்டிருக்கு. சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ அடுத்த 2019 உள்ள வாயுக்கள் சக்தியியல் தொடர்பான அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். அடுத்த கேள்வி 2019 30வது கேள்வியை பார்ப்போம். ஒன்றோடொன்று தாக்கம் புரியாத இரு இலட்சிய வாயுக்கள் ஒரு திருகுபிடியினால் வேறாக்கப்பட்டு ஒரு விறைத்த பாத்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளன. இத்தொகுதி மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் பேணப்படுகின்றது. திருகுப்பிடி திறக்கப்பட்ட பின்னர் தொகுதியின் கிப்ஸ் சக்தி, வெப்ப உள்ளுறை, எந்திரப்பி ஆகியவற்றில் உள்ள மாற்றத்தை முறையே பின்வருவனவற்றில் எது சரியாக விவரிக்கின்றது. இப்போ உங்கள்கிட்ட 2 வாயுக்கள் தாராங்க, கவனிய பிள்ளைகள். இப்போ இந்த கேள்வியில் உங்களுக்கு 2 வாயுக்கள் தரப்படுது. அப்போ உதாரணமாக வாயுக்கள் தனித்தனியாக இருக்குன்னு நாங்கள் எடுத்துக்கொள்வோம். வாயு ஏ, வாயு பி.
இதில் திருகுபடி சொல்கிறதுக்கு நம்ம சும்மா உதாரணத்துக்கு தனித்தனியாக இருக்குன்னு ஏதோ திருகுபடி திறக்கும் வரைக்கும் தனித்தனியாக தானே இருக்குது. இப்போ திருகுபடியை திறந்தோடனே ரெண்டுமே என்ன செய்ய போகுது பிள்ளைய ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆக போகுது, இரண்டும் ஒன்றுடன் ஒன்று கலக்க போகுது. அப்போ இதுக்குள்ளே ஏ கேஸும் இருக்கும் பி கேஸும் இருக்கும். ஆனால் என்ன இங்கே சொல்கிறாங்கடா பிள்ளைகள், ஏயும் பியும் ஒன்றுடன் ஒன்று தாக்கம் அடையாது. உங்கள்கிட்ட கேள்வி கேட்டிருக்குது, கிப்ஸின் சுயாதீன சக்தி டெல்டா ஜி சக்தி மாற்றத்திற்கு யாது நடைபெறும், கூடுமா குறையுமா மாற்றம் இல்லையான்னு கேட்டு. அதே போல் டெல்டா ஹெச் வெப்ப உள்ளுறை மாற்றத்துக்கு யாது நடைபெறும், டெல்டா எஸ் என்ட்ரோபி மாற்றத்துக்கு யாது நடைபெறும்னு கேட்கும். அப்போ இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் உங்களுக்கு நேரடியாக விடைக்கு போகிறதுக்கு மாதிரி இந்த விடைகள் அமைந்திருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லிருக்கிறேன், ஏ லெவல் எக்ஸாம்ன்றது நேரத்துக்கான பரீட்சை தான். யார் நேரத்தை மிகவும் சரியான முறையில் நேரத்தை மிச்சம் பிடிச்சி விரைவாக வேகமாக எக்ஸாமை செய்வாங்களோ அவங்களுக்கு தான் ரிசல்ட்ஸ் கூட கிடைக்கும். அப்போ கவனிய பிள்ளை, இந்த இடத்துல நாங்கள் பாருங்கள், வெப்ப உள்ளுறை மாற்றத்தை மாத்திரம் நாங்கள் கணித்தாலே இந்த கேள்விக்கு நேரடியாக விடைக்கு போகலாம். ஏன்னா பிள்ளைகள் இதில் பாருங்கள், வெப்ப உள்ளுறை மாற்றம்டா என்னண்டா, கவனிங்க, ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் பொழுது என்ன தாக்கிகள், ஒரு தாக்கம்டா என்ன பிள்ளைகள், தாக்கிகள் என்னவாக மாற்றமடைகின்ற பிள்ளைகள் விளைவுகளாக மாற்றமடையும். அப்போ வெப்ப உள்ளுறை மாற்றம் என்பது விளைவுகளின் வெப்ப உள்ளுறைக்கும் தாக்கிகளின் வெப்ப உள்ளுறைகளுக்கும் இடையிலான வேறுபாடு. இப்போ விளைவுகளின் வெப்ப உள்ளுறைகளின் கூட்டுத்தொகைக்கும் தாக்கிகளின் வெப்ப உள்ளுறைகளின் கூட்டுத்தொகைக்கும் இடையிலான வேறுபாடு தான் வெப்ப உள்ளுறை மாற்றம். ஏன்னா பிள்ளைகள் மாற்றம்கான இறுதியிலேருந்து ஆரம்பத்தை கழிக்கணும். இது ஒரு தாக்கத்தின் இறுதியில் விளைவுகள் இருக்கும், ஆரம்பத்தில் தாக்கி இருக்கும். அப்போ விளைவுகள் ஒன்றுக்கும் மேலே இருந்தால் அந்த விளைவுகளின் வெப்ப உள்ளுறைகளை கூட்டணும், எல்லாம் மொத்த வெப்ப உள்ளுறைகள். அதே போல் தாக்கிகள் ஒன்றுக்கு மேற்பட்ட தாக்கி இருந்தால் நாங்கள் தாக்கிகளின் வெப்ப உள்ளுறைகளையும் கூட்டணும், விளைவுகளின் வெப்ப உள்ளுறைகளையும் கூட்டணும். இந்த கூட்டுத்தொகையிலிருந்து இந்த கூட்டுத்தொகையை கழிக்கணும், மாற்றம்கான இறுதி செய்ய ஆரம்பம். ஆகவே ஒரு வெப்ப உள்ளுறை மாற்றம் ஏற்படுண்ட பிள்ளைகள் ஒரு தாக்கம் நிகழ்ந்து விளைவுகள் உருவாகணும். அப்போ இங்கே தாக்கம் அடையாத இரண்டு வாயுக்களை கலந்தால் இங்கு தாக்கம் நிகழாது. எனவே வெப்ப உள்ளுறை மாற்றம் பூஜ்ஜியம், மாறாது, வெப்ப உள்ளுறை மாற்றம் இல்லை. ஆகவே வெப்ப உள்ளுறை மாறாதுன்ற விட இங்கே பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூன்றாவது விடையில் மட்டும்தான் மாறுவதில்லைன்னு இருக்குது. முதலாவது விடையில் வெப்ப உள்ளுறையை பாருங்கள் குறைகிறன்னு இருக்குது, ரெண்டாவது விடையில் குறையுது, மூன்றாவது விடையில் மாறுவதில்லை, நாலாவது அஞ்சாவது விடையில் அதிகரிக்குன்னு இருக்குது. எனவே நாங்கள் அந்த கேள்வியில் பிள்ளைகள் நேரடியாக வெப்ப உள்ளுறை மாற்றம் நிகழுமா நிகழாதா இதை வச்சு நேரடியாக மற்ற இரண்டு காரணியும் தெரியாமலே நான் சரியான விடைக்கு போகலாம். ஏனைய இரண்டு காரணிகளையும் நாங்கள் கணிக்காமலேயே சரியான விடைக்கு போகலாம். இப்போ இவ்வாறான கேள்விகளில் கொஞ்சம் விடைகளை பார்த்து நம்ம என்ன செய்யணும், சரியான விடைக்கு போக தெரிஞ்சிருக்கணும். பிழையான விடைகளை கட் பண்ணி சரியான விடைக்கு போக தெரிஞ்சிருக்கணும். இப்போ எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் கடைசியாக விடைகளை பார்க்குறேன்ற அந்த நிலைப்பாடு இருந்துச்சுன்னா பிள்ளை இந்த மாதிரி சில கேள்விகள் எங்களுக்கு நேரத்தை மிச்சம் பிடிக்க வேண்டிய சில கேள்விகள் தருவாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு கேள்வி தான் இது. வெப்ப உள்ளுறையை மட்டும் வச்சு நேரத்தை மிச்சம் பிடிச்சிட்டு போகலாம். அப்போ ஏனையை பற்றி நம்ம சிந்திக்க தேவையில்லை. நம்ம அறிவுக்கு எக்ஸாம் எழுத போகிறோம் இல்லையே, மார்க்ஸ் எடுக்கிறது தான் எக்ஸாம் எழுத போகிறோம். அங்கே நின்று நான் டெல்டா ஜி எல்லாம் கணிச்சு டெல்டா எஸ் எல்லாம் கணிச்சிட்டு தான் நான் விடையை போடுவேன் அப்படின்னு நம்ம அடம் பிடிக்கக்கூடாது. நமக்கு விடை கிடைக்குதா எழுதிட்டு போகணியா சரியான விடைன்னு எங்களுக்கு விளங்கிச்சுன்னா அதை மார்க் பண்ணிட்டு போயிடணும். அதில் மெனக்கிடக்கூடாது, அதில் நின்று நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கக்கூடாது. சரி பிள்ளைகள், நாங்கள் இப்போ இதுக்குரிய விளக்கத்தை வருவோம், விளக்கத்தை பார்ப்போம். முதலாவது நாங்கள் கவனிய பிள்ளைகள், இந்த டெல்டா ஜியை நாங்கள் முதலாவது எதிர்வு கூற முடியாது. ஏண்டா டெல்டா ஜியை நாங்கள் எதிர்வு கூறுறதா இருந்தால் கூடுமா குறையுமா மாறாதாண்டு எதிர்வு கூறுறதாக இருந்தால் எங்களுக்கு டெல்டா ஹெச்சையும் தெரியணும் டெல்டா எஸ்ஸும் தெரியணும். ஏன் பிள்ளைகள், டெல்டா ஜிக்குரிய சமன்பாடு என்ன, டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். இப்போ இங்கே வெப்பநிலை மாறையிலன்னு தந்ததால் வெப்பநிலையில் டெல்டா ஜி தங்கியிருக்காது. அப்போ டெல்டா ஹெச் 0,
ஏண்டா டெல்டா H தாக்கமே நிகழையில், அப்போ தாக்க வெப்பம் பூஜ்ஜியம், வெப்ப உள்ளுறை மாற்றம் பூஜ்ஜியம். எனவே பிள்ளைங்க கவனிங்க, டெல்டா G எதில் தங்கியிருக்குன்னா டெல்டா S இல்லை. ஆகவே நாங்கள் என்ன உங்களுக்கு சொல்ல வாரண்டா, டெல்டா G நேரடியாக நாங்கள் முதல் கணிக்க முடியாதுன்றா டெல்டா Hம் டெல்டா Sம் தெரிஞ்சால் தான் டெல்டா Gயை பற்றி எதிர்கூறல. இப்போ நாங்கள் டெல்டா Sஸை தான் நாங்கள் இப்போ கணிக்கணும். டெல்டா S கூடுமா குறையுமா மாறாதான்றதை நாங்கள் கணிக்கணும். அப்போ உங்களுக்கே தெரியும், டெல்டா S என்பது பிள்ளைகள் ஒழுங்கீனத்தின் அளவீடு. ஒழுங்கில்லாமல் இருக்கணும், சுயாதீனத்தின் அளவீடுன்னு நாங்கள் இன்னொரு வார்த்தையில் சொல்லுவோம். சுயாதீனத்தன்மை, எழுந்தமானமாக இயங்குகின்ற தன்மை, அல்லது ஒழுங்கில்லாமல் போகிற. பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், இயற்கைன்றது ஒரு ஒழுங்கீனத்தின் அதிகரிப்பைத்தான் சாதகமாக்கி வச்சிருக்கு. பாருங்கள், ஒரு வீடு இருக்குது, நாங்கள் அதை ஒழுங்குபடுத்தி கூட்டி தொடச்சி பராமரிக்கலைண்டா, சும்மா விட்டுட்டோம்டா அது பாலடைய தொடங்கும், ஒழுங்கில்லாமல் போகும், ஒழுங்கீனம் அழிவடைய தொடங்கும். அப்போ அந்த ஒழுங்கீனம்ன்றது பிள்ளைகள் கவனிங்க, அது ஒரு ஒழுங்கற்ற தன்மைன்றதை நாங்கள் விளங்கி கொள்ளணும். அந்த ஒழுங்கீனம் ஒழுங்கற்ற தன்மையை தான் என்ட்ரோபின்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அப்போ என்ட்ரோபி ஒரு இடத்துல அதிகரிக்கும்ன்ற பிள்ளைகள், ஒரு இடத்துல உள்ள மூலக்கூறுகள் அல்லது மூல்களின் எண்ணிக்கை அதிகரித்தா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ ஒழுங்கற்ற தன்மை அங்கே அதிகரிக்கும். ஏண்டா எல்லாரும் அங்கங்கே இயங்க தொடங்குவாங்க. ஆக்கள் அதிகரிக்க ஒரு ஆளோட மோதுவாங்க, இன்னொரு ஆளோட போய் மோதுவாங்க, தாக்கம் அடைவாங்க, அங்கே இயங்குவாங்க. அப்படி இயங்கி கொண்டிருந்தால் ஒழுங்கினம் அதிகரிக்கும். அப்போ என்ட்ரோபி எங்கே அதிகரிக்கும்னா மூலக்கூறின் எண்ணிக்கை மூல்கள் அதிகரிக்கும் பட்சத்தில் என்ட்ரோபி அதிகரிக்கும். எனவே இங்கே பாருங்கள், இதில் ஏயில் உதாரணத்துக்கு 100 மூலக்கூறுகள் இருக்குது, பியில் 100 மூலக்கூறுகள் இருக்குன்னு எடுத்துக்கொண்டால் ரெண்டையும் சேர்க்கும்போது 200 மூலக்கூறாக போயிடும். அப்போ மூலக்கூறின் எண்ணிக்கை அதிகரிப்பதில் என்ட்ரோபி என்ன செய்து பிள்ளைகள் அதிகரிக்க போகுது. அப்போ இங்கே பாருங்கள், என்ட்ரோபி இங்கே அதிகரிக்குது ப்ளஸ். ஏன் அதிகரிக்குது? மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறதால். வெப்ப உள்ளுறை மாற்றம் இல்லை. ஏன் மாற்றம் இல்லை? தாக்கமே நிகழ இல்லை. ஒன்றுடன் ஒன்று தாக்கமடையாத வாயு உண்டா, அப்போ வெப்ப உள்ளுறை இல்லை, மாற்றம் இல்லை. இனி இது ரெண்டையும் வச்சு டெல்டா G என்ன செய்யும்ன்றதை நான் கணிக்கணும். இப்போ எங்களுக்கு டெல்டா H தெரியும், டெல்டா S தெரியும். டெல்டா S அதிகரிக்குன்னா என்ன அர்த்தம் பிள்ளை? டெல்டா S அதிகரிக்குண்டா அதன் குறியீடு பிள்ளைகள் ப்ளஸ், கூடுன்னா என்ன குறியீடு? ப்ளஸ். ஆகவே இங்கே கவனிங்க பிள்ளைகள், டெல்டா S அதிகரிக்குது அப்படின்ற பிள்ளைகள் இங்கே பாருங்கள், டெல்டா இது 0, ஆகவே மைனஸ் T இன்ட்டு டெல்டா எஸ்ஸுக்கு நாங்கள் என்ன குறியீடு போட போகிறோம் பிள்ளைகள்? ப்ளஸ் என்று போட போகிறோம். ஆகவே ப்ளஸ் அண்டு அதிகரிக்கின்ற டெல்டா எஸ் இங்கே ப்ளஸ்னதால் மைனஸ் தர ப்ளஸ் விட வந்து வரப்போது உங்களுக்கு மைனஸில், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸில் வரத்தால் டெல்டா G மறையாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? குறைகிறது. அப்போ டெல்டா G என்ன செய்யுது பிள்ளைகள்? மைனஸில், டெல்டா எஸ் ப்ளஸில் வந்ததால் டெல்டா G குறையுது, மைனஸ். இதே இது டெல்டா எஸ் மைனஸாக இருந்தால் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ டெல்டா G கூடும். அப்போ இங்கே பாருங்கள், டெல்டா எஸ் மைனஸ்னதால் இது வந்து குறைகிறதுன்னு வரப்போகுது. ஏன்னா மைனஸ் ஆகுது, குறைகிறது. எனவே என்ன செய்யுது? குறைகிறது. ஆகவே இந்த கேள்விக்கு பிள்ளைகள் சரியான விட 3வது விட, டெல்டா G குறைகிறது, வெப்ப உள்ளுறை மாற்றமில்லை, அதே போல் என்ட்ரோபி மாற்றம் அதிகரிக்கின்றது. சரிதானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். ரைட், அடுத்த கேள்வி 2019 வினாவப்பட்ட 33வது கேள்வி. ஓர் அகவெப்ப தாக்கம் மாறா வெப்பநிலையிலும் அமுக்கத்திலும் சுயமாக நடைபெற்றால் A கூற்று தொகுதியின் வெப்ப உள்ளுறை குறையும், B கூற்று தொகுதியின் என்ட்ரோபி அதிகரிக்கும், C கூற்று தொகுதியின் வெப்ப உள்ளுறை அதிகரிக்கும், D கூற்று தொகுதியின் என்ட்ரோபி மாற மாட்டாது. அப்போ என்ன சரியான விடைன்னு நாங்கள் பார்ப்போம். அப்போ எங்களுக்கு தரவுகள் தந்திருக்குது. இந்த தாக்கம் வந்து ஒரு அகவெப்ப தாக்கம், வெப்பநிலை மாறையில் அமுக்க மாறையில் தாக்கம் சுயமாக நடைபெறுகின்றது. இப்போ இந்த தரவுகளை கொண்டு பிள்ளைகள் நாங்கள் என்னென்ன விஷயங்களை எதிர்கொள்ளலாம்னு பார்ப்போம். ரைட், இப்போ எங்களுக்கு தரப்பட்ட தரவுகள், இந்த தாக்கம் ஒரு அகவெப்ப தாக்கம். ஆகவே முதலாவது தரவு டெல்டா H. இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த தாக்கத்தின் டெல்டா H பாசிட்டிவ். ஏன்? அகவெப்ப தாக்கம்னு தரவு தந்திருக்கு. அதே போல் இந்த தாக்கத்தில் வெப்பநிலை வந்து என்ன பிள்ளைகள்? மாறலி, வெப்பநிலை மாறலி. அதே போல் இத்தாக்கத்தினுடைய அமுக்கமும் மாறலி, அமுக்கம் மாறலி. மற்ற இந்த தாக்கம் சுயமாக நடைபெறுகிறது. எனவே டெல்டா G மைனஸ்.
ஒரு தாக்கம் சுயமாக நடைபெறுகின்ற பிள்ளைகள் டெல்டா ஜி மைனஸ். கவனிங்க, ஒரு தாக்கம் சுயமாக நடைபெறுறதுக்கு பிள்ளைகள் 2 காரணிகள் அதில் செல்வாக்கு செலுத்தும். ஒரு தாக்கம் சுயமாக நடைபெறுமா நடைபெறாதா என்பதை தீர்மானிக்கிறது 2 காரணி. ஒன்று பிள்ளைகள் வெப்ப உள்ளுறை மாற்றம், 2வது என்ட்ரோபி மாற்றம். இவ்விரண்டு காரணிகளும் ஒரு தாக்கத்திற்கு சாதகமாக இருந்தால் அந்த தாக்கம் நிச்சயமாக சுயமாக நடைபெறும். இவ்விரண்டு காரணிகளும் வெப்ப உள்ளுறை மாற்றமும் என்ட்ரோபி மாற்றமும் எதிராக இருந்தால் அந்த தாக்கம் நிச்சயமாக ஒருபோதும் சுயமாக நடைபெறாது. அப்போ கவனிய பிள்ளைகள், ஒரு தாக்கத்தின் சுய இயல்பு எதில் தங்கியிருக்கின்ற பிள்ளைகள், சுய இயல்புண்ட ஸ்பான்டேனியஸ், அதாவது சுயமாக நடைபெறுமா நடைபெறாதா என்பதை எதிர்வு கூறல் 2 காரணிகளில் தங்கியிருக்கும். முதலாவது காரணி பிள்ளைகள் கவனிங்க, முதலாவது காரணி வெப்ப உள்ளுறை மாற்றத்தில் தங்கியிருக்கும். தாக்கத்தினுடைய வெப்ப உள்ளுறை மாற்றத்தில் ஒரு தாக்கத்தின் சுய இயல்பு தங்கியிருக்கு. வெப்ப உள்ளுறை மாற்றம் பிள்ளைகள் டெல்டா H, அது ஒரு தாக்கத்திற்கு சாதகமாக இருக்கிற நிபந்தனை என்னென்ன பிள்ளைகள், புறவெப்ப தாக்கமாக இருக்கும். கவனிங்க, வெப்ப உள்ளுறை தொடர்பாக சாதகமான வெப்ப உள்ளுறை புறவெப்ப தாக்கங்கள். இப்போ ஒரு தாக்கத்திற்கு பிள்ளைகள் வெப்பம் தேவைப்படுற தாக்கம்டா என்ன தாக்கம், அகவெப்ப தாக்கம். அகவெப்ப தாக்கம்டா தாக்கம் நிகழ்வதற்கு வெப்பம் அவசியம். அப்போ அது சுயமாக நடைபெறுமான்னு கேட்டால் எங்களுக்கு உறுதியாக சொல்ல இயலாது. எனவே ஒரு தாக்கத்துக்கு வெப்பம் தேவைப்படான்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்போ அது வெப்ப உள்ளுறை சார்பாக அந்த தாக்கம் சுயமாக நடைபெறுறதுக்கு சாதகமாக இருக்குது. வெப்பம் தேவைப்பட்டால் அந்த வெப்ப உள்ளுறை சார்பாக அந்த தாக்கம் சுயமாக நிகழ்வதற்கு அது எதிராக இருக்குது. ஏன், வெப்பம் கொடுத்தா தானே அந்த தாக்கம் நிகழும். ஆகவே ஒரு தாக்கத்தின் சுய இயல்பை தீர்மானிப்பதில் வெப்ப உள்ளுறை மாற்றம் புறவெப்ப தாக்கங்களுக்கு சாதகமாக இருக்குது. புறவெப்ப தாக்கங்கள் சுயமாக நடைபெறுவதற்கு வெப்ப உள்ளுறை மாற்றம் சாதகமாக இருக்குது. கவனிய பிள்ளைகள், 2வது காரணி, ஒரு தாக்கம் சுயமாக நடைபெறுவதை தீர்மானிக்கிற 2வது காரணி என்ட்ரோபி மாற்றம். என்ட்ரோபி மாற்றம். இந்த என்ட்ரோபி மாற்றம் பிள்ளைகள் டெல்டா எஸ், கவனிங்க, அதிகரிக்கும் தாக்கங்கள் ப்ளஸில் இருக்கிற தாக்கங்கள் என்ட்ரோபி சார்பாக சுயாதீனமான நாங்கள் சொல்லலாம். ஒரு தாக்கம் நிகழணும்டா ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கணும். அப்போ அந்த தாக்கம் நிகழும்னு நம்ம சொல்லலாம். ஒழுங்கற்ற தன்மைன்ற என்ன, சுயாதீனமாக தாக்கிகள் இயங்கணும். இப்போ கவனிய பிள்ளைகள், தாக்கம் ஒன்று நிகழணும்டா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், தாக்கிகள் வேகமாக ஒரு ஆளோட ஒரு ஆள் மோதணும். அப்போ மோதணும்ட பிள்ளைகள் தாக்கிகள் இயங்கணும். அப்படின்னா என்ன, என்ட்ரோபி அதிகரிக்கணும், ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கணும். இப்போ தாக்கிகள்லாம் கையை கட்டிட்டு ஒழுங்காக ஒரு இடத்துல சும்மா அப்படியே இருந்தால் என்ட்ரோபி குறைவு. ஏன், எல்லாம் ஒழுங்காக இருக்கிறாங்க, அசையாமல் நீட்டாக இருக்கிறாங்க. அப்போ என்ட்ரோபி அங்கே என்னவா இருக்க போகுது, மைனஸாக இருக்க போகுது. அப்போ தாக்கம் நிகழுமா பிள்ளைகள், தாக்கியெல்லாம் சத்தம் போட கையை கட்டிட்டு உட்கார்ந்து இருந்தால் தாக்கம் நிகழுமா. தாக்கிகள் என்ன செய்யணும், வேகமாக அசைந்து எழுமாறாக அசைந்து ஒரு ஆளோட ஒரு ஆள் மோதினா தானே பிள்ளைகள் தாக்கம் நிகழும். அப்போ ஒரு தாக்கம் நிகழணும்டா மோதல்கள் அவசியம். மோதணும்டா இயக்கம் தேவை. இயங்குனா என்ட்ரோபி ப்ளஸ் அதிகரிக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு தாக்கம் சுயாதீனமாக நிகழுவதற்கு என்ட்ரோபி ப்ளஸ்ஸாக இருக்கிறது சாதகமாக இருக்கும். வெப்ப உள்ளுறை மறையாக இருக்கிறது சாதகமாக இருக்கும். ஏன், அந்த தாக்கம் நிகழ்வதற்கு வெப்பம் தேவையில்லை. அப்போ கவனிய பிள்ளைகள், இவ்விரண்டு காரணிகளும் சாதகமாக இருக்கிற தாக்கம் அது பிள்ளைகள் எப்போதும் சுயமாக நடக்கும். உதாரணமாக கவனிங்க, கவனிய பிள்ளைகள், ஒரு தாக்கம் நிகழுதா இல்லையா நம்ம பார்க்குறதுக்கு என்ன சமன்பாடு பார்க்க போகிறோம், டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். இங்கே கவனிய பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி மைனஸில் வந்தால் ஒரு தாக்கம் சுயமாக நடைபெறும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ பாருங்கள், இந்த 2 நிபந்தனையும் எடுங்க. டெல்டா ஹெச், கவனிய பிள்ளைகள், டெல்டா ஹெச் மைனஸில் இருக்குது. அப்போ டெல்டா ஹெச் இங்கே பாருங்கள் மறையில் இருக்குது. அப்போ டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா ஹெச் மைனஸ், இது கழித்தலுக்குரிய மைனஸ், இது மைனஸில் இருக்கின்ற குறியீடு, இது கழித்தலுக்குரிய இந்த மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ்ஸுக்கு நான் என்ன போட போகிறேன், இப்போ ப்ளஸ் போட போகிறேன், ப்ளஸ் டெல்டா எஸ்.
ப்ளஸ்ன்னு வச்சுக்கணும். அப்போ இங்கே கவனிய பிள்ளைகள் இப்போ இந்த மைனஸ் இதை பெருக்குதுன்னு இது பெருக்கம். அப்போ கவனிய பிள்ளைகள் அப்போ இது ஏற்கனவே ஒரு விட மைனஸில் இருக்குது. இது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இந்த பெருக்கமும் கவனிய மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இந்த பெருக்கமும் என்ன குறியீட்டில் வரப்போகுது பிள்ளைகள்? இந்த பெருக்கமும் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் அதுவும் மைனஸில் வர்றதால கட்டாயம் மொத்த விட மைனஸ்லேயே வந்தாகணும். ஏன் இதுவும் மைனஸ் டெல்டா ஹெச்சும் இது டெல்டா எஸ் ப்ளஸ்னதால் மைனஸ் இன்ட்டு ப்ளஸும் மைனஸில் வருது. எனவே ரெண்டு மைனஸும் கூட்டுப்பட்டு மொத்த விட மைனஸில் வருது. அப்போ டெல்டா ஜி மைனஸில் வந்தால் ஒரு தாக்கம் சுயமாக நடைபெறும். அப்போ கவனிங்க பிள்ளைகள் இங்கே பாருங்கள் வெப்பநிலை எதுவாக இருந்தாலும் இது மைனஸ்லாம் வரும் டெல்டா ஜி. இந்த நிபந்தனை ரெண்டும் சரியாக இருந்தது. அப்போ சகல வெப்பநிலை பாருங்கள் வெப்பநிலை குறைவாக இருந்தாலும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான். உதாரணத்துக்கு வெப்பநிலை 50 இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். 50ன்னு வச்சா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் 50 வரப்போகுது. வெப்பநிலை 100 இருந்தால் மைனஸ் இன்ட்டு 100 மைனஸ் தான். அப்போ உயர் வெப்பநிலையாக இருந்தாலும் 1000 இருந்தாலும் இது மைனஸ்லேயே தான் வரப்போகுது. இதுவும் மைனஸ் ஆகவே விட மைனஸ். அப்போ தாழ் வெப்பநிலையாக இருந்த போதும் உயர் வெப்பநிலையாக இருந்த போதும் பாருங்கள் பிள்ளைகள் இந்த ரெண்டு நிபந்தனை இருக்கும் பொழுது கட்டாயம் தாக்கம் சுயாதீனமாக நடைபெறும். அப்போ வெப்பநிலை எதுவாக இருந்த போதும் வார்த்தையை வடிவாக கவனிங்க. வெப்பநிலை எதுவாக இருந்த போதும் தாழ் வெப்பநிலையாக இருந்த போதும் உயர் வெப்பநிலையாக இருந்த போதும் டெல்டா ஹெச் மைனஸாகவும் டெல்டா எஸ் ப்ளஸ்ஸாகவும் உள்ள ஒரு தாக்கம் எப்போதும் சுயமாக நடைபெறும். என்ன பிள்ளைகள் என்ன வார்த்தை வடிவாக கவனிங்க? எப்போதும் சுயமாக நடைபெறும். வெப்பநிலையை சொல்கிறேன். பல காரணிகள் தாக்கத்தை பாதிக்கும் பிள்ளைகள். நான் இப்போ வெப்பநிலையை தான் நீங்கள் கருதுகிறேன். அப்போ வெப்பநிலை மற்ற காரணியெல்லாம் மாறாமல் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. வெப்பநிலை தாழாக இருக்குது அல்ல உயர்வாக இருந்தாலும் டெல்டா ஹெச் மைனஸாகவும் டெல்டா எஸ் ப்ளஸ்ஸாகவும் இருக்கிற ஒரு தாக்கம் எப்போதும் என்னவாக இருக்கும் பிள்ளைகள்? தாழ் வெப்பநிலையும் சுயமாக நடைபெறும், உயர் வெப்பநிலை என்னவாக நடைபெறும்? சுயமாக நடைபெறும். பாருங்க பிள்ளைகள் குறியீடு மாறாது. இப்போ அதே நேரம் கவனிய பிள்ளைகள் இப்போ ஒரு தாக்கத்தை எடுங்க, இன்னொரு தாக்கத்தை எடுக்கிறேன். கவனிய பிள்ளைகள் இதை அளிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள் இன்னொரு தாக்கத்துக்குரிய நிபந்தனை இது ரெண்டுமே முரணாக இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவோம். ஒரு தாக்கத்துக்கு கவனிய பிள்ளைகள் வேறொரு தாக்கத்துக்கு இங்கே பாருங்கள் டெல்டா ஹெச் தாக்கம் நிகழுவதற்கு எதிராக இருக்குது. அப்படின்னா என்ன? ப்ளஸ்ஸாக இருக்குது. வெப்ப உள்ளுறை மாற்றம் தாக்கத்துக்கு சாதகமாக இல்லைன்னு வச்சுக்கொள்ளுவோம். அதே போல் என்ட்ரோபி மாற்றமும் தாக்கத்துக்கு சாதகமாக இல்லை. டெல்டா எஸ் அப்போ மைனஸில் இருக்குது. இப்படி இருந்தால் இந்த தாக்கம் சகல வெப்பநிலையிலும் சுயாதீனமாக நடக்காது. தாழ் வெப்பநிலையிலையும் சுயாதீனமாக நடக்காது, உயர் வெப்பநிலையிலையும் ஒருபோதும் சுயாதீனமாக நடக்காது. பாருங்கள் பிள்ளைகள் டெல்டா ஹெச் ப்ளஸ்ஸாகவும் டெல்டா எஸ் மைனஸாகவும் உள்ள ஒரு தாக்கம் எவ்வெப்பநிலையிலும் சுயாதீனமாக நடக்காது. வடிவ வார்த்தையை பாருங்கள் பிள்ளைகள் எந்த வெப்பநிலையும் சுயாதீனமாக நடக்காது. பாருங்கள் நாங்கள் அதை எப்படி நிரூபிக்கிறது பாருங்கள். டெல்டா ஹெச்சுக்கு நான் இங்கே என்ன போட போகிறேன்? குறியீடு ப்ளஸ் போடுறேன். இது மைனஸ் நடுவில் இருக்குது. இப்போ டி அது என்ன வெப்பநிலைன்னு பார்ப்போம். இப்போ டெல்டா எஸ்ஸுக்கு பிள்ளைகள் மைனஸ் மறை குறியீடு. அப்போ டெல்டா எஸ் மைனஸ் நான் போட்டால் இந்த பெருக்கம் கவனிங்க, இந்த பெருக்கம் அப்படி என்ன குறியீட்டில் வரப்போகுது? இங்கே பாருங்கள் இந்த பெருக்கம் அப்படி என்ன குறியீட்டில் வரப்போகுது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸில் வரப்போகுது. அப்போ இங்கே ஒரு ப்ளஸ் ஏற்கனவே ஒரு ப்ளஸ் ஆக டெல்டா ஜி ப்ளஸில் வரப்போகுது. அப்போ தாழ் வெப்பநிலை என்றாலும் இது ப்ளஸ் தான், உயர் வெப்பநிலை என்றாலும் இது ப்ளஸ்லாம் வரப்போகுது பெருக்கம். எனவே பிள்ளைகள் டெல்டா ஜி ப்ளஸ்ண்டா இந்த தாக்கம் தாழ் வெப்பநிலையிலும் சுயாதீனமாக நடக்காது, உயர் வெப்பநிலைகளிலும் சுயாதீனமாக நடக்காது. விளங்காண்டு பாருங்கள். அப்போ ஒரு தாக்கத்துக்கு இரண்டு காரணிகளை வச்சு ஒரு தாக்கம் சுயமாக நடக்குதா நடக்காண்டத்தை எதிர்வு கூறலாம். அப்போ இது ரெண்டுமே அந்த ரெண்டு காரணியும் ஒரு தாக்கத்திற்கு பாதகமாக இருந்தால் எதிராக இருந்தால் அந்த தாக்கம் எந்த வெப்பநிலையிலையும் சுயாதீனமாக நடக்காது. ரெண்டு காரணியும் தாக்கத்திற்கு சாதகமாக இருந்தால் அந்த தாக்கம் எல்லா வெப்பநிலைகளிலும் சுயாதீனமாக நடைபெறும். தாழ் வெப்பநிலையிலும் உயர் வெப்பநிலையிலும் சுயாதீனமாக நடைபெறும். இப்போ பிள்ளைகள் எங்கே பிரச்சனை வரணும்? அப்போ இது ரெண்டுலேயும் பிரச்சனை இல்லை. ரெண்டும் சாதகமாக இருந்தால் எப்போதும் சுயாதீனமாக நடக்கும்,
ரெண்டு காரணியும் எதிராக இருந்தால் எப்போதும் சுயாதீனமாக ஒருபோதும் சுயாதீனமாக நடக்காது. இப்போ ரெண்டு காரணியில் ஒரு ஆள் சப்போர்ட் பண்ணுறார் தாக்கத்தை, மற்ற ஆள் எதிர்க்கிறார்ண்டா நம்ம உறுதியாக கூற முடியாது தாக்கம் சுயமாக நடக்குமா நடக்காதா என்பதை உறுதியாக கூற முடியாது. உதாரணத்துக்கு என்ன நிபந்தனை பிள்ளைகள் இங்கே கவனிங்க. உதாரணத்துக்கு இந்த நிபந்தனைகளை பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இங்கே கவனிங்க பிள்ளைகள். இப்போ டெல்டா ஹெச் தாக்கத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னா என்ன புறவெப்ப தாக்கம். டெல்டா எஸ் ஆனால் தாக்கத்துக்கு எதிராக இருக்குது, அது மைனஸில் இருக்குது. இப்போ இவர் தாக்கத்தை நிகழ்த்த பார்க்குறாரு, இவர் எதிர்க்கிறார் தாக்கத்தை சுயமாக நடக்க விட மாட்டேங்கிறார். என்ட்ரோபி நடக்க விடுதியில் டெல்டா ஹெச் நடத்த எத்தனிக்குது. அப்போ இந்த தாக்கம் சுயமாக நடக்குமா இல்லையான்றதை யாரை வச்சு முடிவெடுக்கலாம்? இரண்டு பேரில் யாருக்கு பவர் கூடையோ அவர் நடத்துவார். டெல்டா ஹெச் நல்ல வலிமையாக இருந்துச்சுன்னா என்ட்ரோப்பியை மீறி அது தாக்கத்தை நிகழ்த்தும். ஆனால் என்ட்ரோப்பி வலிமையாக இருந்தால் தாக்கத்தை நிகழ்த்த விட மாட்டேங்குது. நிகழ்த்த விடாத தன்மை வலிமையாக இருந்தால் இவர் அது ஜெயிச்சிடும். அப்போ தாக்கம் சுயமாக நிகழாது. இதை நாங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு தான் எங்களுக்கு என்ன தேவைண்டா பிள்ளைகள்? டெல்டா ஜி தேவை. இப்போ டெல்டா ஜி இல்லாமல் இந்த ரெண்டு நிபந்தனைக்கு நம்ம முடிவு சொல்லலாது. அதே போல் இன்னொரு நிபந்தனை பாருங்கள் பிள்ளைகள். இப்போ டெல்டா ஹெச் தாக்கத்தை ஆதரிக்கையில் எதிர்க்குது, டெல்டா எஸ் தாக்கத்தை ஆதரிக்குது, ப்ளஸில் இருக்குது. இப்போ இந்த நிபந்தனையில் பாருங்கள், இவர் எதிர்க்கிறார், இவர் ஆதரிக்கிறார். இப்போ இந்த தாக்கம் சுயமாக நிகழுமான்னு உறுதியாக சொல்லலுமா? உறுதியாக சொல்லலாது. அப்போ இந்த ரெண்டு நிபந்தனையும் பிள்ளைகள் பாருங்கள் வெப்பநிலையில் தங்கி இருக்கும். இந்த ரெண்டு நிபந்தனைகளும் வெப்பநிலையால் சுயமாக நடக்குமா நடக்காதா என்பதை யார் தீர்மானிக்கிறேன்னா வெப்பநிலை தீர்மானிக்கும். பாருங்கள், இங்கே சுயமாக நடப்பதை வெப்பநிலை தீர்மானிக்காது, கட்டாயம் சுயமாக நடக்கும். இதுக்கு மாற்றமாக இருந்தால் பிள்ளைகள் வெப்பநிலை தீர்மானிக்காது, கட்டாயம் சுயமாக நடக்காது. வெப்பநிலை என்ன வெப்பநிலையாக இருந்தாலும் சுயமாக நடக்காது. ஆனால் இப்படி இருந்தால் அல்லது இப்படி இருந்தால் தாக்கம் சுயமாக நடக்குமா நடைபெறாதா என்பதை வெப்பநிலை தீர்மானிக்கும். யார் தீர்மானிக்கிற பிள்ளைகள்? வெப்பநிலை தீர்மானிக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எப்படி வெப்பநிலை தீர்மானிக்க போகுது. நான் முதலாவது இந்த நிபந்தனை எடுக்கிறேன், இது ரெண்டு நிபந்தனை. முதல் சோடியை எடுக்கிறேன், எடுத்து நாங்கள் இதில் பிரதியிட்டு பார்ப்போம். எங்களுக்கு டெல்டா ஜி மைனஸில் வந்தால் தாக்கம் சுயமாக நடக்கும். அப்போ யோசிச்சு பார்ப்போம். முதலாவது டெல்டா ஹெச் மைனஸை போடுவோம். டெல்டா ஹெச்சுக்கு மைனஸ். இங்கே பாருங்கள், டெல்டா எஸ்ஸுக்கு மைனஸ் இன்ட்டு டி தர டெல்டா எஸ்ஸுக்கும் மைனஸை போடுங்க. ஏன் மைனஸ் தானே பிள்ளை? அப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் இந்த பெருக்கம் என்னவா போகுது? ப்ளஸ்ஸாக போகுது. ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள் பிள்ளைகள், இந்த மைனஸ் பெருசாக இருந்தால் இது ப்ளஸ்ஸாக இருக்கும்போது விட மைனஸில் வரும். ப்ளஸ் பெருசாக இருந்தால் விட ப்ளஸில் வரும். அப்போ பாருங்கள், ப்ளஸ் பெருசாகணும்டா இந்த வெப்பநிலை பெருசாகணும். ஏன்டா ஒரு தாக்கத்துக்கு என்ட்ரோபி மாறாது. வெப்பத்தை நம்ம நல்லா கூட்டினா இந்த பெருக்கம் பெருசாகும். ஏன்னா இந்த வெப்பநிலையை நாங்கள் உயர்த்தினோம்டா, உயர் வெப்பநிலையாக வரும்பொழுது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிற இந்த பெருக்கம் வெப்பநிலை உதாரணமாக 1000 இருந்தால் இது நல்ல பெருசாக போயிடும். அப்போ இந்த பெருக்கம் பெருசாக போனால் இது என்னவாயிரும்? ப்ளஸ் கூடுனா டெல்டா ஜி ப்ளஸில் வந்தால் தாக்கம் என்ன செய்ய? சுயமாக நடக்காது. அப்போ பாருங்கள், இந்த நிபந்தனையில் உயர் வெப்பநிலையில் தாக்கம் என்ன நடக்காது பிள்ளைகள்? உயர் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமற்றது. அப்போ இங்கே பாருங்கள், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக வர சின்னனாக இருந்தால் டெல்டா அந்த மைனஸ் பெருசாக இருந்துச்சுண்டா, இது பெருசாக இருந்து இது சின்னதாக இருந்தால் விட எண்ணத்தில் வரும், மைனஸில் வரும். ஆகவே இந்த வெப்பநிலை நல்லா குறைஞ்சிதுன்னா இந்த பெருக்கம் சின்னனாக வரும். தாழ் வெப்பநிலைக்கு போனோம்னா வெப்பநிலை குறைஞ்சிரும். ஆகவே வெப்பநிலை எண் பெருமானம் சின்னனாக இருந்தால் இந்த பெருக்கம் சின்ன பெருமானமாக வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சின்னனாக வந்து உதாரணமாக +5 -10 வந்துச்சுண்டா அப்போ 10 தானே பெருசு. 10லேருந்து 5 கழிச்சு 10க்கு முன்னுக்குள்ள குறியீடு -5 போடுவோம். அப்போ எங்களுக்கு டெல்டா ஜி மைனஸில் வந்து தாக்கம் சுயமாக நடக்கும். அப்போ உயர் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமற்றது. தாழ் வெப்பநிலையில் தாக்கம் என்ன பிள்ளைகள்? தாழ் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமானது. தாழ் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமானது, உயர் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமற்றது. எந்த நிபந்தனையில்? இது ரெண்டு நிபந்தனையில். வடியாவதானிக்கு பாருங்கள், டெல்டா ஹெச் மைனஸ்லேயும் டெல்டா எஸ் மைனஸில் இருந்தாலும் வெப்பநிலை தாக்கத்தின் சுயாதீனத்தன்மையை தீர்மானிக்கும். தாழ் வெப்பநிலை டெல்டா ஜி மைனஸாக வரும், உயர் வெப்பநிலை டெல்டா ஜி ப்ளஸ்ஸாக வரும். எனவே பிள்ளைகள் உயர் வெப்பநிலையில் சுயமாக நடைபெறாது, தாழ் வெப்பநிலையில் தாக்கம் சுயமாக நடைபெறும். சரிதானே பிள்ளைகள்? இப்போ
இது ஓகே. இப்போ இந்த நிபந்தனைக்கு வருவோம். டெல்டா ஹெச் ப்ளஸ் டெல்டா எஸ்ஸும் ப்ளஸ் இப்படி இருந்தால் வெப்பநிலை எப்படி தாக்கத்தின் சுய இயல்பை பாதிக்கின்றதை பார்ப்போம். அப்போ கவனிங்க பிள்ளைகள், இப்போ பாருங்கள், இது நிபந்தனை ஒன்றுக்கும், இது என்ன பிள்ளைகள் முதலாவது நிபந்தனைக்கு. அப்போ முதலாவது நிபந்தனை இப்போ பார்ப்போம். இப்போ என்ன நடக்க போகுது, டெல்டா ஹெச்சுக்கு ப்ளஸ் போடுறேன், மைனஸ் மைனஸ் இந்த மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ்ஸுக்கும் ப்ளஸ், டெல்டா எஸ்ஸுக்கும் ப்ளஸ். இப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைகள், டெல்டா இங்கே கவனிங்க, டெல்டா ஹெச் ப்ளஸில் வருது, மைனஸ் இன்ட்டு இந்த பெருக்கம், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் இந்த பெருக்கம் மைனஸில் வருது. அப்போ உங்களுக்கு பாருங்கள், ப்ளஸ் கூடையாக இருந்தால் தாக்கம் சுயாதீனமாக நடக்காது. அப்போ இந்த வெப்பநிலை குறைவாக இருந்தால் மைனஸ் சின்ன பெருமானமாக வரும், இந்த பெருக்கம் சின்னனாக இருக்கும் ஏன்னா. அப்போ சின்ன பெருமானமாக வரும், இது பெருசாக வரும். உதாரணமாக இது 20 இது 10 வந்தால் ப்ளஸ் 10 வரப்போகுது. ஆகவே தாழ் வெப்பநிலையில் தாக்கம் சுயமாக நடக்காது. அப்போ இங்கே பாருங்கள், நிபந்தனை 2ல் பாருங்கள் பிள்ளைகள், வெப்பநிலை T தாழ்வாக இருந்தால் தாக்கம் சுயமாக நடக்காது. பாருங்கள், இந்த வெப்பநிலையை நீங்கள் கூட்டுனா நல்லா கூட்டுறீங்க, கூட்டிகிட்டே போகிறீங்க உயர் வெப்பநிலையில். அப்போ இதுண்ட பெருக்கம் பெருசாக போகுது. உதாரணமாக இது 500, இது 2ன்னு வைப்போமே சும்மா டெல்டா எஸ். அப்போ 500 தர 2 1000 வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 1000 வரப்போகுது. அப்போ இது என்னவா வரப்போகுது, உதாரணமாக 800 மைனஸ் 200 வரும். அப்போ கவனிய பிள்ளைகள், அப்போ வெப்பநிலையை கூட்ட கூட்ட இந்த பெருக்கம் பெருசாகிறதால மைனஸ் பெருசாக போகிறதால உயர் வெப்பநிலையில் டெல்டா ஜி மைனஸ் பெருமானத்தை பெறுறதால அப்போ உயர் வெப்பநிலை T நன்றாக கூடிக்கண்டா உயர் வெப்பநிலை அந்த தாக்கம் சுயாதீனமாக இருக்குது. அப்போ நிபந்தனை 2ல் பாருங்கள் பிள்ளைகள், இந்த கண்டிஷனில் உயர் வெப்பநிலைன்னா தாக்கம் சுயாதீனமாக இருக்கும், தாழ் வெப்பநிலையான தாக்கம் சுயாதீனமற்றதாக இருக்கும். ஆகவே பாருங்கள் பிள்ளை, ஒரு தாக்கத்தை நாங்கள் எதிர்வு கூறுறதுக்கு இந்த 2 நிபந்தனைகளின் சாதக பாதகத்தன்மை எங்களுக்கு தெரியணும். 2மே சாதகமாக இருந்தால் பாருங்கள், ஒரு தாக்கம் நிகழ சாதகம் என்ன பிள்ளைகள், புறவெப்ப தாக்கமாக இருக்கணும், என்ட்ரோபி ப்ளஸில் இருக்கணும், அதிகரிக்கணும், என்ட்ரோபி அதிகரிக்கணும். இப்போ தாக்கம் நிச்சயமாக சுயமாக நடைபெறும். 2 எதிராக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது எங்களுக்கு. ஏன், வெப்ப உள்ளுறை ப்ளஸ்லேயும் என்ட்ரோபி மைனஸில் இருந்தால் தாக்கம் ஒருபோதும் சுயமாக நடக்காது, அப்போயும் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இவங்க 2 பேரில் இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை, உறுதியாக கூற முடியாது. பாருங்கள், இந்த நிபந்தனை 1ல் உயர் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமாக நடக்காது, தாழ் வெப்பநிலையில் நடக்கும். நிபந்தனை 2ல் உயர் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமாக நடக்கும், தாழ் வெப்பநிலையில் தாக்கம் சுயாதீனமாக நடைபெறாது. அப்போ ஒரு தாக்கம் சுயாதீனமாக நடைபெறுன்ற பிள்ளைகள் டெல்டா ஜி மைனஸில் இருக்கணும். அது தவிர இந்த 2 காரணியும் பாசிட்டிவாக இருக்கணும்னு விளங்கி கொள்ளுங்கள். ரைட். இப்போ இந்த கேள்விக்கு போகும் பிள்ளைகள், இந்த கேள்வியில் கவனிங்க, இந்த கேள்வியில் பாருங்கள், இந்த கேள்வியில் உங்களுக்கு டெல்டா ஹெச் ப்ளஸ்ன்னு தந்துட்டாங்க. அப்போ டெல்டா ஜி மைனஸில் வரணும்டா யோசித்து பாருங்கள். நான் இந்த சமன்பாட்டை மீண்டும் எழுதுகிறேன், இதுக்காக தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். கவனிய பிள்ளைகள், டெல்டா ஹெச் ப்ளஸ்ண்டா இங்கே பாருங்கள், டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். டெல்டா ஹெச் எதிராக இருந்து தாக்கம் நிகழணும்னா டெல்டா எஸ் பாசிட்டிவாக இருக்கணும், சாதகமாக இருக்கணும், அப்போ ப்ளஸ்லாம் இருக்கணும். உங்களுக்கே விளங்குது, 2 காரணியில் ஒரு ஆள் எதிர்த்தால் மற்றால் சாதகமாக இருந்தால் தாக்கம் சுயமாக நடக்கலாம், விளங்கி. அப்போ இங்கே கவனிங்க, வெப்ப உள்ளுறை மாற்றம் டெல்டா ஹெச் எதிராக இருக்குது ப்ளஸ், ஆகவே கட்டாயம் இந்த தாக்கம் மைனஸில் வரணுன்ற டெல்டா எஸ் ப்ளஸில் இருக்கும். போட்டு பார்ப்போம், டெல்டா ஹெச் ப்ளஸ் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ்ஸுக்கு என்ன குறியீடு போடலாம் பாருங்கள். மைனஸ் டெல்டா எஸ்ஸுக்கு மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக போயிடும். அப்போ ++என்றா டெல்டா ஜி +என்றா தாக்கம் ஒருபோதும் சுயாதீனமாக நடக்காது. ஆகவே உங்களுக்கு விளங்கணும், இந்த தாக்கத்தில் டெல்டா எஸ் மைனஸில் வரையலாது, வந்தால் தாக்கம் சுயாதீனமாக நடக்க இயலாது. ஏன், இது ப்ளஸில் இருக்குது. ஆகவே இந்த பெருமானம் மைனஸில் வந்தாகணும், அதுவும் இந்த ப்ளஸை விட பெருசாக வரணும். ஆகவே உங்களுக்கு விளங்குது டெல்டா எஸ் ப்ளஸ், அப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், இது மைனஸ், இது பெருசாக இருந்தால் இது ப்ளஸை விட வந்து மைனஸில் வரும். அப்போ கவனிய பிள்ளைகள், டெல்டா ஜி மைனஸில் வருதுன்னு அவங்க தரவு தந்திருக்கிறாங்க. எனவே மோலார் விஷயம் என்ட்ரோபி அதிகரிக்கும்ன்றதை மோலாக விளங்கிக் கொள்ளுங்கள். டெல்டா எஸ் அதிகரிக்கும் ஒரு விடை. அப்போ இந்த விடைகளில் 4 விடைகளில் பி விடையில் பாருங்கள், தொகுதியின் என்ட்ரோபி அதிகரிக்கும்னு கேட்டிருக்கு. அடுத்தது அப்போ 4வது டி விட பிள்ளை,
தொகுதியின் என்ட்ரோபி மாற மாட்டாதுன்றது பிள்ளை. தொகுதியின் என்ட்ரோபி கட்டாயம் அதிகரிக்கணும். அப்போ பி சரி, டி பிள்ளை. இனி ஏயும் சியும் பிள்ளைகள் வெப்ப உள்ளுரை சம்பந்தமாக கேள்வி கேட்டிருக்கிறோம். வெப்ப உள்ளுரைக்கு அது நிகழும்ன்றதை நாங்கள் பார்க்கணும். அப்போ கவனிங்க பிள்ளைகள், இப்போ வெப்ப உள்ளுரை இது ஒரு அகவெப்ப தாக்கம்ன்றதால கவனிங்க, அகவெப்ப தாக்கம்ன்ற என்ன பிள்ளைகள், வெப்ப உள்ளுரை கூடுமா குறையுமான்ற விஷயத்துக்கு வருவோம். இப்போ அகவெப்ப தாக்கம்ன்ற பிள்ளைகள் வெப்ப உள்ளுரைக்கு என்ன நடக்க போகுதுங்க பாருங்கள். ஒரு தாக்கி அகவெப்ப தாக்கம்டா எப்படி வரப்போகுது, தாக்கி வெப்பத்தை உறிஞ்சி, வெப்பம் தேவை, தாக்கியாக வெப்பம் இருக்கணும், வெப்பமும் இருந்து தாக்கி வெப்பத்தை உறிஞ்சி என்னத்தை உருவாக்கும் பிள்ளைகள், விளைவை உருவாக்கும், விளைவு. அப்போ ஒரு தாக்கம் நிகழ்ந்தால் தாக்கியெல்லாம் என்னவா மாறும், விளைவாக மாறும். அப்போ வெப்ப உள்ளுரை மாற்றம் காண நாங்கள் விளைவின் வெப்ப உள்ளுரையிலிருந்து தாக்கியின் வெப்ப உள்ளுரையை கழிக்கணும். அதாவது விளைவுகளின் சக்தியிலேருந்து யாரோட சக்தியை கழிக்கணும், தாக்கிகளின் சக்தியை கழிக்கணும். நீங்களே யோசிச்சு பாருங்கள், இந்த தாக்கத்தை யோசிச்சு பாருங்கள். உதாரணமாக 1000 ஜூல் தாக்கி வச்சிருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க, அது 500 ஜூல் சக்தியை உறிஞ்சுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. வெப்பம் தேவைப்படும் இந்த தாக்கம் நிகழ. அப்போ விளைவு எத்தனை ஜூலில் வரும் பிள்ளைகள், 1000ம் 500ம் விளைவு எத்தனை ஜூலில் வரும் பிள்ளைகள், 1500 ஜூலில் வரும். எனவே ஒரு அகவெப்ப தாக்கம் நிகழும் பொழுது பாருங்கள், விளைவின் சக்தி அதிகரிக்குது. ஏன், விளைவு அதாவது தாக்கி வெப்பத்தை உறிஞ்சி விளைவாக மாறுது. அப்போ விளைவின் சக்தி அதிகரிக்கிறதால பாருங்கள் பிள்ளைகள், வெப்ப உள்ளுரை மாற்றம் காண, டெல்டா எச் மாற்றம் காண விளைவில் இருந்து நீங்கள் யாரை கழிக்கணும், தாக்கியை கழிக்கணும். அப்போ விளைவு எப்படியும் கூடத்தானே வரப்போகுது. விளைவு தாக்கம் நிகழ நிகழ விளைவுண்ட சக்தி கூடும். ஏன் விளைவுண்ட சக்தி கூடும், அகவெப்ப தாக்கம்ன்றதால தாக்கி வெப்பத்தை உறிஞ்சுது. ஆகவே இந்த வெப்பமும் இதோட சேர்ந்து தான் விளைவு உருவாக்குது. அப்போ விளைவின் சக்தி அதிகரிக்கிறதால விளைவு செய்ய தாக்கின்னு வரும்பொழுது பிள்ளைகள் அகவெப்ப தாக்கம்ன்றதால டெல்டா எச் ப்ளஸில் தான் வரும். ஏண்டா தாக்கிகளின் வெப்ப உள்ளுரையை விட விளைவுகளின் வெப்ப உள்ளுரை அதிகம். அதனால தான் நாங்கள் அந்த அகவெப்ப தாக்கத்தின் வரைவு சக்தி எதிர் தாக்கப்பாதை வரைவு நாங்கள் வரையும் பொழுது, சக்தி எதிர் தாக்கப்பாதை வரைவு வரையும் போது, தாக்கப்பாதை நாங்கள் படிச்சிருப்போம் அகவெப்ப தாக்கத்தில் எப்படி சக்தி எதிர் தாக்கப்பாதை வரைவு வரைவோம். பாருங்கள் பிள்ளை, தாக்கின்ற சக்தி இப்படி இருந்தால் விளைவுண்ட சக்தியை பாருங்கள் பிள்ளை, தாக்கி இவ்விடத்துல சக்தி தான், சக்தி இங்கே அதிகரிச்சுட்டு போகுது. தாக்கியை விட விளைவுக்கு சக்தி கூடன்னு காட்டுவோம். ஏன், தாக்கியோட வெப்பநிலையை உறிஞ்சி தான் என்னவா மாறப்போகுது பிள்ளைகள், விளைவாக மாறப்போகுது தாக்கியல். அப்போ இப்படி நாங்கள் என்ன செய்வோம், இப்படி கருவோம். பாருங்கள், இது விளைவை மேலே கருறோம். ஏன் விளைவு மேலே இருக்குது பாருங்கள், விளைவுண்ட சக்தியை பாருங்கள் பிள்ளை, விளைவு மேலே, தாக்கின மட்டத்தை விட விளைவின் மட்டம் கூட. ஏன்னா தாக்கி வெப்பத்தை உறிஞ்சி விளைவாக மாறுது. எனவே பிள்ளைகள் வெப்ப உள்ளுரை என்ன செய்ய போகுது, டெல்டா எச் ப்ளஸ் ஆகுது, கூடுது, அதிகரிக்குது. டெல்டா எச் கூடுமா இல்லையா, அதிகரிக்குமா இல்லையா, ப்ளஸில் அதிகரிக்கும், ப்ளஸ் ஆகுது. அப்போ ஏன் வெப்ப உள்ளுரை ப்ளஸில் போகுது பிள்ளைகள், தாக்கி வெப்பத்தை உறிஞ்சி உயர் சக்தியுடைய விளைவு உருவாக்கும். மாற்றம் காண விளைவுலேருந்து தாக்கியை கழிக்கணும். அப்போ பெரிய பெருமானத்துலேருந்து சின்ன பெருமானத்தை கழிச்சா ப்ளஸில் வருது. எனவே வெப்ப உள்ளுரை ஒரு தாக்கம் நடக்கும் பொழுது பிள்ளைகள் விளைவு உருவாகும். விளைவு உருவாகிற விளைவு அகவெப்ப தாக்கம்ன்றதால கூடிய சக்தியோடு உருவாகுது, கூடிய சக்தியோடு உருவாகுது. அப்போ சக்தி கூட உருவாகிறதால விளைவிலேருந்து தாக்கியை கழிக்கும் போது ப்ளஸில் வருது. ஆகவே ப்ளஸில் வந்தால் என்ன அர்த்தம், அதிகரிக்குது. அப்போ கவனிய பிள்ளைகள், இங்கே பாருங்கள், இதுக்கு அப்போ தொகுதியின் வெப்ப உள்ளுரை குறைவடையுன்ற மூலாவது ஏ கூட்டு பிள்ளை, தொகுதியின் என்ட்ரோபி அதிகரிக்கின்ற பி கூட்டு சரி, தொகுதியின் வெப்ப உள்ளுரை அதிகரிக்கின்ற சி கூட்டும் சரி, தொகுதியின் என்ட்ரோபி மாறமாட்டான்ற டி கூட்டு பிள்ளை. அப்போ சரியான விட பிசி என்ற இரண்டாவது விட. இப்போ நாங்கள் பிள்ளைகள் அடுத்த கேள்விக்கு நாங்கள் போவோம். கவனிய பிள்ளைகள், இப்போ நான் 2019 வினவப்பட்ட 42வது கேள்வியை பார்ப்போம். கவனிங்க, ஒரு தரப்பட்ட அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது N2வும் H2வும் தாக்கம் புரிந்து அமோனியாவை உண்டாக்கும் தாக்கத்தின் சுய இயல்பு குறைகிறது, சுய இயல்பு குறைகிறதுன்னு மூலாவது கூட்டு சொல்கிறோம். ஒரு தரப்பட்ட அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது N2வும் H2வும் தாக்கம் புரிந்து அமோனியாவை உண்டாக்கும் தாக்கத்தின் சுய இயல்பு குறைகின்றதுன்னு சொல்கிறோம். அப்போ கூட்டு ஒன்று பாருங்கள் பிள்ளைகள், என்ன கூட்டு ஒன்றில் சொல்கிறாங்க, கவனிங்க, கூட்டு ஒன்றில் என்ன சொல்கிறாங்கண்டா,
N2ம் H2ம் இணைந்து அமோனியா உருவாக்குற தாக்கத்தை கருது. பாருங்க, N2 + 3H2 கேஸ் இது மீளும் தாக்கத்தில் இணைந்து 2 அமோனியா வாயுவை உற்பத்தி ஆக்கு 2NH3 கேஸ். இந்த தாக்கம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஹேபர் முறை அமோனியா உற்பத்தியில் பார்த்துருப்போம். இது ஒரு புரோப தாக்கம். இந்த தாக்கம் ΔH-. இது முக்கியமாக தெரிஞ்சிருக்கும் இந்த கேள்விக்கு. பாருங்கள் பிள்ளை, அதனால தான் இந்த கேள்வி போடும்போது உங்களுக்கு தனியாக ஒரு பாடம் இருக்குது. ஹேபர் முறை அமோனியா உற்பத்தின்னு பாடம் சிலபஸில் இருக்குது, தயாரிப்பு முறையெல்லாம். அதில் தெளிவாக நாங்கள் பார்த்துருப்போம். இது ஒரு புரோப தாக்கம். அப்போ அதில் லீச்சட்லியரின் தத்துவத்தின்படி விளைவின் அளவு அதிகரிக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்யணும், ஏன் சிறப்பு வெப்பநிலையெல்லாம் பயன்படுத்துகிறோம் இந்த தயாரிப்பின் போது அப்படின்றதெல்லாம் நாங்கள் அங்கே அமோனியா தயாரிப்பில் நாங்கள் தெளிவாக படித்த விஷயம். அப்போ கவனிங்க, இதில் இந்த ΔH- தெரியணும். அப்போ ΔH- இருக்குது, ΔS என்னவா இருக்குன்னு தெரியணும். ஏன்னா தாக்கத்தின் சுய இயல்பை தீர்மானிக்கிற 2 காரணி. இப்போ நாங்கள் போன கேள்வியில் செஞ்சோம், தாக்கத்தின் சுய இயல்பை தீர்மானிக்கிறது ஒரு காரணி இல்லை பிள்ளை. அப்போ இங்கே ஒரு காரணி ΔH- எங்களுக்கு தெரிஞ்சிட்டுது. அடுத்த காரணி என்ன பிள்ளை, ΔH, அடுத்து ΔS. பாருங்கள், என்ட்ரோபி மாற்றம், எந்திரப்பி மாற்றம் ப்ளஸ்ஸா மைனஸான்னு நான் கண்டுபிடிக்கணும். அப்போ எங்களுக்கு இதில் ΔH- வந்துட்டுது, ΔS ப்ளஸ்ஸா மைனஸான்றதை நாங்கள் பார்க்கணும். அப்போ இங்கே கவனிய பிள்ளைகள், அப்போ N2H2 இது 1 மோல் தாக்கி பக்கம் இருக்குது, 1 மோல். இங்கே பாருங்கள், இது ஒரு 3 மோல் இருக்குது ஐதரசன். ஆகவே தாக்கி பக்கம் மொத்தமாக 4 மோல்கள் இருக்குது, 4 மோல். விளைவு பக்கம் எத்தனை மோல் இருக்குங்க பாருங்கள் பிள்ளைகள், விளைவு பக்கம் மொத்தமாகவே 2 மோல் தான் இருக்கு. அப்போ தாக்கி விளைவாக மாறும் பொழுது மோல்களின் எண்ணிக்கை குறைவதால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையும் குறைவடையும். மோல்களின் எண்ணிக்கை குறைவடைந்தால் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைவடையும். அப்போ உங்களுக்கு தெரியும், மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைவடைஞ்சால் என்ட்ரோபி என்ன செய்யும், குறையும். ஒழுங்கற்ற தன்மை குறைவடையும். ஒழுங்கற்ற தன்மை அதிகரிக்கணும்னா மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அதிகரிக்கணும். அப்போ மூல அதிகரிக்கணும். அப்போ தாக்கி விளைவாக மாறும் பொழுது இந்த தாக்கத்திற்கு ΔS-, ஏன் ΔS-? பாருங்கள், 4 மோல் 2 மோல் ஆகுது. மூல்களின் எண்ணிக்கை குறைகிறதால மூலக்கூறுகளின் எண்ணிக்கை குறைவடையும். எனவே ΔS-. இப்போ உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஒரு தாக்கத்துக்கு ΔH- இருந்தால் சாதகம், தாக்கம் நிகழும், சுயமாக நிகழ்கிறதுக்கு சாதகமான இயல்பு. ΔS+ இருந்தால் அது சாதகமான இயல்பாக இருக்குது. அப்போ உறுதியாக நம்ம சொல்லலாம் தாக்கம் சுயமாக நடக்கும்னு சொல்லலாம். அப்போ நாங்கள் தாழ் வெப்பநிலையாக இருந்தால் என்ன, உயர் வெப்பநிலையாக இருந்தால் என்ன, அதில் வெப்பநிலையால் பாதிப்பு ஏற்பட போகிறது இல்லை. ஆனால் இங்கே வெப்பநிலையால் பாதிப்பு ஏற்படும். நாங்கள் ஏற்கனவே போன கிளாஸில் பார்த்தோம், அதாவது போன கிளாஸில் இல்லை, போன கேள்வியில் நாங்கள் பார்த்தோம். இங்கே பாருங்கள், ΔH-, ΔS-. அப்போ வெப்பநிலை எவ்வாறு தாக்கத்தின் இயல்பை பாதிக்கும்டா பிள்ளைகள். இங்கே பாருங்கள், ΔG = ΔH - T × ΔS. இப்போ நாங்கள் ΔHக்கு என்ன குறியீடு போட போகிறோம் பிள்ளைகள், ΔH- புற வெப்ப தாக்கம், மைனஸ் இந்த மைனஸ் கழித்தலுக்குரிய மைனஸ், T × ΔSக்கும் மைனஸ். அப்போ ΔSக்கு மைனஸ் நாங்கள் போடுறதால இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே இருக்கிற மைனஸ். இனி இங்கே பாருங்கள் பிள்ளைகள், இந்த பெருக்கத்தை யோசிச்சு பாருங்கள், மைனஸ் × மைனஸ், இந்த பெருக்கம் ப்ளஸ்ஸாக வரப்போகுது. அப்போ கவனிங்க, வெப்பநிலை அதிகரிக்க அதிகரிக்க இந்த பெருக்கம் ப்ளஸ் அதிகரிக்க போகுது. ப்ளஸ் அதிகரிக்க மைனஸ் குறைய போகுது. ΔG விடையாக வரப்போகிறது, ப்ளஸில் விட வர பார்க்குது மைனஸ். உதாரணமாக கவனிய பிள்ளைகள், உங்களுக்கு எண் பெருமானத்தை போட்டால் விளங்கன்னு நினைக்கிறேன். -1000 இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. வெப்பநிலை குறைவாக இருக்கல +200 இருக்குது. அப்போ -800 வரப்போகுது. இப்போ வெப்பநிலை இன்னும் கூட்டுறீங்க, அப்போ ப்ளஸ் எத்தனை வரப்போகுது, +400 வரும். இப்போ +400 வந்தால் -1000 400 வந்தால் என்ன வரப்போகுது பிள்ளைகள், உங்களுக்கு -600 வரப்போகுது. அப்போ ΔG மைனஸ் குறைவடைஞ்சிட்டே வருது. இன்னும் ப்ளஸ் கூடுது, ப்ளஸ் இன்னும் கூடனா, உதாரணமாக வெப்பநிலை இன்னும் கூடி 1200 வந்துட்டுண்டா, இது -1000, இது +1200 விட உங்களுக்கு +200 வருது. அப்போ தாக்கம் சுயமாக நடக்காது. அப்போ சுய இயல்பு பாருங்கள், சுய இயல் மைனஸ் குறைஞ்சி கடைசியாக ப்ளஸ் ஆகுது.
அப்போ உயர் வெப்பநிலை வெப்பநிலை கூட ப்ளஸ் கூடும், இந்த பெருக்கம் ப்ளஸ் கூடும் பொழுது பாருங்கள் பிள்ளைகள் டெல்டா ஜி ப்ளஸ் ஆகுறதால தாக்கத்தின் சுய இயல்பு என்ன செய்ய போகுது பிள்ளைகள்? குறைய போகுது. அப்போ அந்த கூட்டு சரி. உயர் வெப்பநிலையில் N2ம் H2ம் இணைந்து அமோனியா உருவாக்குற தாக்கத்தின் சுய இயல்பு உயர் வெப்பநிலையில் குறைகிறதுன்னு சொல்கிறாங்க. பாருங்கள் பிள்ளைகள், குறைகிறது, தாக்கத்தின் சுய இயல்பு குறைகிறதுன்னு சொல்கிறாங்க உயர் வெப்பநிலையில். இப்போ தரப்பட்ட அமுக்கத்தில் வெப்பநிலை அதிகரிக்கும் போது சுய இயல்பு குறையுது. கவனிங்க, டெல்டா ஜின்றது முதல்ல என்னென்று உங்களுக்கு விளங்கணும். டெல்டா ஜின்றது பிள்ளைகள் ஒரு சக்தி. உதாரணமாக டெல்டா ஜி சமன் -100 ஜூல்ண்டு வந்துச்சுன்னா சக்தியின் அலகு ஜூல் தானே. அப்போ டெல்டா ஜி சமன் -100ண்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? இந்த மைனஸ் தாக்கத்தின் போது வெளிவிடப்படுகின்ற அர்த்தம் இல்லை. இந்த மைனஸ் அது டெல்டா ஹெச் தான் வெளிவிடப்படுகின்றது, உள்ளெடுக்கப்படுகின்ற அர்த்தத்தில் வரும். இந்த மைனஸ்ன்னா என்ன அர்த்தம்? டெல்டா ஜி -100 ஜூல் என்ற பிள்ளைகள் என்ன அர்த்தம்டா, இந்த பெருமானத்தை உடைய சிஸ்டம் தொகுதி கவனிங்க பிள்ளைகள் 100 ஜூல் வேலை செய்யும் ஆற்றலை கொண்டிருக்குது. எத்தனை ஜூல் வேலை செய்யும் ஆற்றலை கொண்டிருக்குது? டெல்டா ஜி -100 ஜூல்னா என்ன அர்த்தம்டா, தொகுதி 100 ஜூல் வேலை செய்யும் ஆற்றலை கொண்டிருக்குது. வேலை செய்யும் ஆற்றலை கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம். ஆற்றலை கொண்டுள்ள அப்போ தொகுதி தானாக வேலை செய்யும். ஏன்? அதுக்கு ஆற்றல் இருக்குது, வேலை செய்ய போதுமான அளவு சக்தி இருக்குது. டெல்டா ஜி மைனஸில் இருந்தால் என்ன அர்த்தம்டா, தொகுதியின் சக்தி ப்ளஸில் இருக்குன்னு அர்த்தம். டெல்டா ஜி மைனஸில் இருந்தால் என்ன அர்த்தம்? தொகுதியானது 100 ஜூல் வேலை செய்யும் ஆற்றலை கொண்டுள்ளதுன்னு அர்த்தம். இதே டெல்டா ஜி ப்ளஸில் இருந்தால் கவனிங்க பிள்ளைகள், டெல்டா ஜி ப்ளஸ் 100 ஜூல்னா என்ன அர்த்தம்டா, தொகுதி வேலை செய்வதற்கு 100 ஜூல் சக்தி தேவைப்படுது. குறைவாக இருக்கா 100 ஜூல் சக்தி தொகுதிட்டு என்னவாக இருக்குது? இப்போ பற்றாக்குறையாக இருக்குது. தொகுதி 100 ஜூல் மைனஸில் இருக்குது தொகுதிக்கு. அப்போ தொகுதி சிஸ்டத்தின் சக்தி பாருங்கள் பிள்ளைகள் 100 ஜூல் போதாமல் இருக்குது. அப்போ 100 ஜூலை நீங்கள் கொடுத்தா தான் தொகுதி இயங்கும் சுயமாக. இப்போ 100 ஜூல் சக்தியை நீங்கள் கொடுக்கலாட்டி தொகுதி சுயமாக இயங்காது. அப்போ தொகுதியின் அந்த தாக்க தொகுதி சுயமாக நடைபெறாது ப்ளஸில் இருந்தால். அப்போ டெல்டா ஜி ப்ளஸ்ண்டா என்ன அர்த்தம் பிள்ளைகள்? தொகுதியின் சக்தி போதாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ டெல்டா ஜி என்பது பிள்ளைகள் கவனிங்க, மைனஸில் இருக்கும்போது தாக்கம் ஏன் சுயமாக நடைபெறுகின்றது அப்படின்டா என்ன அர்த்தம்? டெல்டா ஜி மைனஸில் இருந்தால், கிப்ஸின் சுயாதீன சக்தி மைனஸில் இருந்தால் என்ன அர்த்தம்டா, தொகுதி 100 ஜூல் வேலை செய்யும் ஆற்றலை கொண்டுள்ளன்னு அர்த்தம். அப்போ 100 ஜூல் அளவுக்கு தொகுதியால் வேலை செய்யலும், 100 ஜூல் அளவுக்கு தொகுதியால் சுயமாக இயங்க முடியும். எனவே தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெல்டா ஜி மைனஸில் இருந்தால் தொகுதியின் சக்தி ப்ளஸில் இருக்கு. எனவே தொகுதியின் தாக்கம் சுயமாக நடைபெறும். டெல்டா ஜி ப்ளஸில் வந்தால் தொகுதியின் சுய இயல்பு குறைய போகுது. தொகுதிக்கு இப்போ சக்தி தேவை, நம்ம கொடுத்தா தான் தொகுதி இயங்கும். இப்போ வடிவாக விளங்கிக்கொள்ளுங்க. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், டெல்டா ஜி மைனஸில் வந்தால் தாக்கம் சுயமாக நடக்கும், டெல்டா ஜி ப்ளஸில் வந்தால் தாக்கம் சுயமாக நடக்காது, சுய இயல்பு இல்லாமல் போயிடும். தாக்கம் சுயமாக நடந்தால் சுய இயல்பு அதிகரிக்கும், தாக்கம் சுயமாக நடக்கலாட்டி சுய இயல்பு குறையுதுன்னு சொல்ல போகிறோம். அப்போ கவனிங்க, வெப்பநிலை கூட பாருங்கள் பிள்ளைகள், ப்ளஸ் கூடுறதால தாக்கத்தின் டெல்டா ஜி ப்ளஸ் ஆகுது, மைனஸ் குறைஞ்சிட்டே வருது. எனவே தாக்கத்தின் சுய இயல்பு குறைகின்றதுன்றது சரியான கூற்று. அப்போ முதலாவது கூற்று 1 சரி. ரெண்டாவது கூற்று பாருங்கள் பிள்ளைகள், அமோனியாவை தரும் N2க்கும் H2க்கும் இடையே உள்ள தாக்கத்தின் என்தரப்பி மாற்றம் எதிர், அதாவது மறையாகும். பாருங்கள், அதானே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். N2 3H2 2NH3 ஆகிற தாக்கத்தின் என்ட்ரோபி பிள்ளைகள் மறைதான். இங்கே பாருங்கள், டெல்டா எஸ் மைனஸில் இருக்கு. ஏன் மைனஸ்? இங்கால 4 மோல் தாக்கியின் பக்கம், இங்கால விளைவின் பக்கம் 2 மோல். எனவே மைனஸாக இருக்கிறதால தான், இது மைனஸாக இருக்கிறதால தான் இங்கே பாருங்கள் இந்த பெருக்கம் ப்ளஸில் வருது. யார் மைனஸாக இருக்கிறதால? டெல்டா எஸ் மைனஸாக இருக்கிறதால தான் இந்த பெருக்கம் ப்ளஸில் வருது. வெப்பநிலை கூட சுய இயல்பு குறையுது. இதே இது ப்ளஸ்ஸாக இருக்குமா இருந்தால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், இது மைனஸில் வரும். அப்போ வெப்பநிலை கூட சுய இயல்பு இன்னும் அதிகரிக்கும். அப்போ பாருங்கள், இது மைனஸாக இருக்கிறதால தான்
தாக்கத்தின் சுய இயல்பு வெப்பநிலை கூட குறையுது. அப்போ கவனிங்க பிள்ளைகள், ஒரு கூட்டு இப்போ இதுவும் ரெண்டாவது கூட்டு முன்மேண்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். மெயின் டெல்டா எஸ் தாக்கத்துக்கு மைனஸ் குறைகிறதுன்னு சொல்கிறோம். மைனஸ்னால் குறையுது, ப்ளஸ்னால் கூடுது. அப்போ கவனிங்க பிள்ளைகள், அப்போ டெல்டா எஸ் மறைன்றது ரெண்டாவது கூட்டு சரி, முதலாவது கூட்டும் சரின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி கூட்டு ஒன்றும் கூட்டும் ரெண்டும் சரி என்றா உண்மைண்டு வந்தால் எங்களுக்கு இன்னொரு பிரச்சனை வரும். மூலாவது விடைக்கு போகிறதா ரெண்டாவது விடைக்கு போகிறதா? மூலாவது விடைக்கு போகிறேன்டா முதலாம் கூட்டுக்கு ரெண்டாம் கூட்டு தகுந்த விளக்கமாக இருக்கும். விளக்கமாக இருந்தால் மூலாவது விடை. இல்லாட்டி முதலாம் கூட்டுக்கு ரெண்டாம் கூட்டு தகுந்த விளக்கம் இல்லை, ஆனால் ரெண்டும் சரிண்டா ரெண்டாவது விடை. இப்போ இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறேன்டா ஒரு டெக்னிக் கொண்டு இருக்குது. இப்போ விளக்கம் இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு ஒரு குழப்பம் கொண்டு இருக்குது. அப்போ கவனிய பிள்ளைகள், அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு இலகுவான ஐடியா என்னென்னா, நம்ம ஒருக்கா என்ன செய்யணும், ஒரு கற்பனையில் முதலாவது ரெண்டாவது கூட்டு பிழைண்டு நம்ம நினைக்கணும். ரெண்டாவது கூட்டு பிழையாக இருந்தால், ரெண்டாவது கூட்டு பிழையண்டா மூலாவது கூட்டு சரியாக வருமானு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஒரு வேளை இப்போ ரெண்டாவது கூட்டு பிழையாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணுங்கள். ரெண்டாவது கூட்டு பிழையாக இருந்தால் முதலாவது கூட்டு உண்மையாக இருக்குமான்னு பாருங்கள். அப்போ உண்மையாக இருக்கும்டா, ரெண்டாவது கூட்டு பிழையாக இருந்தாலும் மூலாவது கூட்டு உண்மையாக இருந்தால் அப்போ விளக்கம் இல்லை. அப்போ ரெண்டாவது கூட்டில் மூலாவது கூட்டுக்கு சம்மந்தமே இல்லை. ரெண்டாவது கூட்டு பிழையாக இருந்தால் மூலாவது கூட்டு சரியாக வருதுண்டா. என்ன அர்த்தம்? ரெண்டாவது கூட்டு சரியாக இருந்தாலும் அது சரிதான், பிழையாக இருந்தாலும் சரிதான். அப்போ ரெண்டாம் கூட்டு விளக்கம் இல்லையே, அப்போ அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லையே. விளக்கமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ரெண்டாம் கூட்டு பிழைச்சா மூலாம் கூட்டும் பிழைக்கணும் அப்படின்னா விளக்கம். ரெண்டு பேரும் கனெக்ஷன் இருக்குது. அவர் பிழைச்சா இவரும் பிழைச்சிருவார். அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? முதலாம் கூட்டுக்கு ரெண்டாம் கூட்டு தகுந்த விளக்கம்னு சொல்லலாம். அப்போ நம்ம ஒரு கற்பனையில் ஒருக்கா எடுத்து பார்க்கணும். ரெண்டாம் கூட்டு ஒருவேளை பிழையாக இருந்தால் முதலாம் கூட்டு நமக்கு சரி வருமானதை நம்ம யோசிக்கணும். சரி, ரெண்டாம் கூட்டு பிழையாக இருந்தும் முதலாம் கூட்டு சரி வந்துச்சுண்டா அப்போ நம்ம விளக்கம் இல்லைன்னு முடிவுக்கு வருவோம். ரெண்டாம் கூட்டு பிழைச்சிதுன்னு நம்ம நினச்சி கொண்டு மூலாம் கூட்டை பார்த்தா பிழையாகுமா இருந்தால் அப்போ அது விளக்கம்னு பார்ப்போம். உதாரணமாக இங்கே பாருங்கள், நம்மளோட ரெண்டாம் கூட்டு என்ன பிள்ளைகள்? இந்த தாக்கத்தின் டெல்டா எஸ் மைனஸ்ன்னு சொல்கிறோம். மைனஸ்னால் அது சரி. இப்போ ஒருவேளை ரெண்டாம் கூட்டு பிளண்டு வச்சுக்கொள்ளுவோமே, பிழைண்டா இது இப்போ சரி தானே, சரிண்டா மைனஸ். அப்போ ரெண்டாம் கூட்டு பிழைக்கிறண்டா என்ன விட வந்திருக்கணும்? பிழையாக வர்றதா இருந்தால் ப்ளஸ்ன்னு வந்திருக்கணும். ப்ளஸ்ன்னு வந்தால் பிள்ளை தானே. இப்போ ரெண்டாம் கூட்டு நீங்கள் ப்ளஸ்ன்னு எடுத்து பாருங்கள், ப்ளஸ்ன்னு எடுத்தால் அப்போ எங்களோட சமன்பாடு என்ன பிள்ளைகள்? ப்ளஸ்ன்னு எடுத்துகிட்டு பார்ப்போம் மூணாம் கூட்டு சரியாக வருதாண்டு. வெப்பநிலை அதிகரித்தா சுய இயல்பு குறையணும். இப்போ நம்ம உண்மையிலே நமக்கு விட மைனஸ் சரின்னு வந்துடு கூட்டு ரெண்டு. இப்போ நம்ம இது பிழைன்னு நினச்சோம்னா அப்போ இது ப்ளஸ்ன்னு வந்தால் பிள்ளை தானே. அப்போ பிழையாக இருந்தால் நம்மளோட மூலாங்கூட்டு சரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்ப்போம். டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். இப்போ உங்களுக்கு தெரியும் டெல்டா ஹெச் வந்து மைனஸ்ன்னு தந்திருக்குது புறவெப்ப தாக்கம், மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ் இப்போ ப்ளஸ்ஸாக இருக்குது ப்ளஸ். இப்போ சொல்லுங்க அப்போ மைனஸ், இப்போ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸும் என்ன வந்துடும்? மைனஸாக வந்துடும். அப்போ இதுவும் மைனஸ். அப்போ வெப்பநிலை கூட கூட இந்த மைனஸும் கூடுது. அப்போ மைனஸ் கூடுது, இதுவும் மைனஸ்ன்றதால மொத்த மைனஸும் கூடுது. அப்போ மைனஸ் கூட 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 டெல்டா ஜி மைனஸ் ஆவ மைனஸில் அதிகரிக்க தாக்கத்தின் சுய இயல்பு என்ன செய்யும் பிள்ளைகள்? தாக்கத்தின் சுய இயல்பு அதிகரிக்கும். ஏன் மைனஸில் டெல்டா ஜி மைனஸ் ஆகிற அளவுக்கு அதிகமாக மைனஸ் ஆக தாக்கத்தின் சுய இயல்பும் அதிகரிக்கும். அப்போ வெப்பநிலை கூட தாக்கத்தின் சுய இயல்பு அதிகரிக்கும். அப்போ மூலாங்கூட்டு பிழைச்சிருமே, வெப்பநிலை கூட தாக்கத்தின் சுய இயல்பு குறையும்னு மூலாங்கூட்டு தருது. இப்போ ரெண்டாம் கூட்டு பிழையாக இருந்தால் இப்போ பாருங்கள் மூலாங்கூட்டு பிழை. ரெண்டாம் கூட்டு நமக்கு பிழைச்சா மூலாங்கூட்டு பிழைச்சிரும். அப்போ இந்த ரெண்டு இப்போ நமக்கு பிழை இல்லை, நம்ம கற்பனையில் எடுத்திருக்கிறோம். அப்போ ரெண்டு கூட்டு நமக்கு சரி. சப்போஸ் ரெண்டாம் கூட்டு பிழையனை நம்ம கற்பனை பண்ணுனா மூலாங்கூட்டு பிழைக்குதா இல்லையா? நமக்கு மூலாங்கூட்டு பிழைக்குது, சுய இயல்பு அதிகரிக்கும்னு நமக்கு வருது இதுக்கு ப்ளஸ் வந்தால். ஆனால் கூட்டில் தந்திரிக்கு சுய இயல்பு குறையும்ண்டு. அப்போ ரெண்டாம் கூட்டு மூலாம் கூட்டை பாதிக்குதா இல்லையா? எனவே நம்ம உண்மை தகுந்த விளக்கமாக ரெண்டாம் கூட்டு இருக்குது. எனவே இதுக்கு பொருத்தமான விட மூலாவது விட. அப்போ உங்களுக்கு ஒரு டெக்னிக் கொண்டு சொல்லி தந்திரிக்கோம். உங்களுக்கு குழப்பமாக இருந்தது, இதில் பப்ளிக்காக விளங்குது, வெளிப்படையாகவே தெரியுது விளக்கம் தாண்டு. ஏன்னா டெல்டா எஸ் உங்களுக்கு மைனஸ் இல்லாட்டி இந்த வெப்பநிலையால் தாக்கம் என்ன செய்யும் பிள்ளைகள்?
சுய இயல்பு குறையாது. உங்களுக்கு விளங்குது. அப்படியும் உங்களுக்கு முடிவெடுக்க கஷ்டமாக இருக்குமா இருந்தால், சப்போஸ் சில நேரத்தில் முடிவு வருது இல்லை, விளக்கம் இல்லையாண்டு நமக்கு ஒரு குழப்பமாக இருந்தால் நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும்? ரெண்டாவது கூட்டு பிழையென நம்ம நினைக்கணும். பிழையாக இருந்திருந்தால் எப்படி வந்திருக்கணும்? ரெண்டாம் கூட்டம் பிழையாக இருந்தால் மூலாங்கூட்டு சரி வருமா சரி வராதான்னு பார்க்கணும். ரெண்டாங்கூட்டு பிழைச்சா மூலாங்கூட்டும் பிழைச்சிதுண்டா பிள்ளைகள், அப்போ விளக்கம் ரெண்டாம் கூட்டு பிழைச்சி மூலாம் கூட்டும் பிழையாக இருந்தால் விளக்கம். ரெண்டாம் கூட்டு பிழையாக இருந்தாலும் மூலாம் கூட்டு சரி, ரெண்டாம் கூட்டு சரியாக இருந்தாலும் மூலாம் கூட்டு சரின்னா அப்போ விளக்கம் இல்லை தானே. இதுக்காகவும் தொடர்பே இல்லைன்னு அர்த்தம், சம்பந்தமே இல்லை. அப்போ என்ன விளக்கம்? அப்போ கவனிய பிள்ளைகள், இவ்வாறு நாங்கள் விடைகளை எழுதுறதுக்கு சில டெக்னிக்களையும் நம்ம என்ன செய்யணும், தேவை ஏற்படும் பட்சத்தில் விளங்கி வச்சு கொள்ளணும். எங்கேயாவது குழப்பங்கள் வந்தால் இதை நாங்கள் அப்ளை பண்ணணும். இப்போ சில தெளிவாக விளங்குது, இதுக்கும் சம்மந்தம் இருக்குது, இதெல்லாம் அது நடக்குதுண்டா, அப்போ நம்ம விளக்கம்னு நேரடியாக போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சில குழப்பமான நேரங்களில் பிள்ளைகள் இந்த மெத்தட்டை யூஸ் பண்ணுங்கள். விளங்கிச்சா சொல்கிறது சரிதானே பிள்ளைகள்? இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். கவனிய பிள்ளைகள், அடுத்த நாங்கள் 2019 44வது கேள்வியை பார்ப்போம். ஒரு சுய தாக்கத்திற்கு நிலைமைகள் எவையாக இருந்த போதிலும் எப்போதும் ஓர் எதிர் பிராக்கெட்டுக்குள்ளே மறை கிப்ஸ் சக்தி மாற்றம் உண்டு, மைனஸில் இருக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு சுய தாக்கத்திற்கு நிலைமைகள் எவையாக இருந்த போதிலும் எப்போதும் ஓர் மறை கிப்ஸ் சக்தி மாற்றம் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது சரியான கூட்டா இல்லையான்னு நாங்கள் பார்ப்போம். கவனிய பிள்ளைகள், ஒரு சுய தாக்கத்திற்கு நிலைமைகள் எவையாக இருந்த போதும் எப்போதும் கிப்ஸின் சக்திக்குரிய குறியீடு மைனஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்டா ஜி இந்த குறியீடு மைனஸாக இருந்தால், டெல்டா ஜின்ற குறியீடு மைனஸாக இருந்த பிள்ளைகள் எப்போதும் தாக்கம் சுயமாக நிகழும். அதாவது நாங்கள் இதை எப்படி சொல்லணும்டா, டெல்டா ஜி மைனஸாக எப்போதும் இருந்தால், டெல்டா ஜி மைனஸாக, கவனிய பிள்ளைகள் இந்த கூட்ட வடிவாக விளங்கிக் கொள்ளுங்க. இதில் வார்த்தைகளில் கவனம். வார்த்தைகள் கொஞ்சம் மாறும்போது கூற்று பிள்ளையாக போயிடும். வார்த்தையில் நிதானமாக இருக்கணும். நம்ம என்ன சொல்கிறோம் இங்கே பாருங்கள், டெல்டா ஜி மைனஸாக எப்போதும் மைனஸாகவே இருந்தால், டெல்டா ஜி மைனஸாக எப்போதும் இருப்பின் அத்தாக்கம் எப்போதும் சுயாதீனமானன்னு சொல்கிறோம். பாருங்கள், எப்போதும் சுயாதீனமான. டெல்டா ஜி மைனஸாக எப்போதும் இருப்பின் அத்தாக்க எப்போதும் சுயாதீனமாக இருக்கு. கவனிங்க, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? டெல்டா ஜி ப்ளஸ்ஸாக எப்போதும் இருப்பின் அத்தாக்க எப்போதும் சுயாதீனமற்றன்னு சொல்லும். எப்போதும் இது மைனஸாகவே இருந்தால் அந்த தாக்கம் எப்போதும் சுயாதீனமாக இருக்கும். இப்போ இந்த கேள்வியில் எப்படி வந்திருக்குது? கவனிய பிள்ளைகள், ஒரு சுய தாக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தாக்கத்தின் சுய தாக்கம்னா நம்ம விளங்கி கொள்ளணும், டெல்டா ஜி மைனஸ்ன்னு விளங்கி கொள்ளணும். இப்போ டெல்டா ஜி மைனஸாக இருக்கிற ஒரு சுய தாக்கம் எல்லா நிபந்தனைகளிலும், அப்படின்னா தாழ் வெப்பநிலை உயர் வெப்பநிலை போன்ற சகல நிபந்தனைகளிலும் சுயமாக நடைபெறும்ன்றது. அதாவது சுயமாக நடைபெறும் ஒரு தாக்கம் ஆரம்பத்தில் டெல்டா ஜி மைனஸாக இருக்கும். எல்லா நிபந்தனைகளிலும் தொடர்ந்து மைனஸாகவே டெல்டா ஜி இருக்குமான்றது தான் இந்த கேள்வி. பாருங்கள், ஒரு சுய தாக்கத்திற்கு நிலைமைகள் எவையாக இருந்த போதிலும் எப்போதும் எல்லா சந்தர்ப்பத்திலும் டெல்டா ஜி மைனஸாகவே இருக்குமா? அப்போ இதில் என்ன உள்ள அர்த்தம்டா பிள்ளைகள் வடிவாக கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு சுய தாக்கம்டா ஆரம்பத்தில் சுயமாக நடக்குது. உங்களுக்கு தெரியும், சுயமாக நடக்கின்ற ஒரு தாக்கத்துக்கு நம்ம வெப்பநிலையை உயர்த்தும் போது தாழ் வெப்பநிலையில் சுயமாக நடக்கின்ற ஒரு தாக்கம். அப்போ தாழ் வெப்பநிலையில் டெல்டா ஜி என்ன சுயமாக நடக்குன்னா மைனஸ். நம்ம ஏற்கனவே படித்தோம், வெப்பநிலையை கொஞ்சம் உயர்த்தினோம்டா, சற்று அதிகரித்தோம்டா
உயர் வெப்பநிலையில் அதே சுயமாக நடந்த தாக்கம் என்ன செய்யும் பிள்ளைகள்? சுயமற்றதாக மாறும். அப்போ டெல்டா ஜி என்ன குறியிட பெறும்? அப்போ நிலைமை மாறும்போது டெல்டா ஜின்ற குறியீடு ப்ளஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. எல்லா நிலைமைகளும் சுயமாக ஒரு தாக்கம் நடக்குது. உதாரணத்துக்கு பார்ப்போம். நாங்கள் பார்த்தோம் பிள்ளைகள், உதாரணமாக இங்கே பாருங்கள், இப்படி ஒரு நிபந்தனையை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். டெல்டா ஹெச் பாசிட்டிவாக இருக்குது, டெல்டா எஸ் பாசிட்டிவாக உள்ள ஒரு நிபந்தனையை கருதுங்க. டெல்டா எஸ்ஸும் பாசிட்டிவாக இருக்குது, டெல்டா ஹெச்சும் பாசிட்டிவாக இருக்குது. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே பாருங்கள், டெல்டா ஜி சமன் டெல்டா ஹெச் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ். இப்போ டெல்டா ஹெச்சுக்கு ப்ளஸ் போடுவோம், டெல்டா ஹெச்சுக்கு ப்ளஸ், டெல்டா எஸ்ஸுக்கும் மைனஸ் டி இன்ட்டு டெல்டா எஸ்ஸுக்கும் ப்ளஸ் போடுங்க. இப்போ இங்கே கவனிங்க பிள்ளைகள், இப்போ இது ப்ளஸில் இருக்குது, இந்த பாரு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ், இந்த பெருக்கம் என்னவா போகுது? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸாக போகுது. அப்போ இந்த ப்ளஸ்ஸை மைனஸ் முந்தணும்டா, மைனஸ் முந்தணும்டா பிள்ளைகள். யோசிச்சு பாருங்கள், இந்த ப்ளஸ்ஸை மைனஸ், ப்ளஸ்ஸை விட மைனஸ் கூடுனா டெல்டா ஜி மைனஸில் வரும், தாக்கம் சுயாதீனமாக நடக்கும். அப்போ இந்த மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கூடணும்டா. இங்கே பாருங்கள், இந்த வெப்பநிலை டீ வந்து நல்ல பெருசாக இருக்கணும். டீ நன்றாக பெருசாக இருந்தால் இந்த பெருக்கத்தின் எண் பெருமானம் பெருசாக வரும், ஆக இந்த மைனஸ் பெருசாக வரும், விட மைனஸில் வரும். அப்போ உயர் வெப்பநிலையில் இந்த தாக்கம் எப்படி இருக்கும் பிள்ளைகள்? இந்த தாக்கத்தை கருதுங்க. ஒரு தாக்கம் சுயமாக நடக்குது. எப்போ நடக்குது? உயர் வெப்பநிலையில் டெல்டா ஜி என்ன? மைனஸ். உயர் வெப்பநிலையில் டெல்டா ஜி மைனஸ். இதே தாக்கத்தை ஆரம்பத்தில் உயர் வெப்பநிலையில் இந்த தாக்கத்தை நிகழ்த்துறீங்க. இதே தாக்கத்தை நீங்கள் வெப்பநிலையை குறைச்சிங்கன்னா என்ன நடக்கும் சொல்லுங்கள்? அப்போ தாழ் வெப்பநிலையில் இந்த பெருக்கு அந்த மைனஸ் என்னென்னா போகும். வெப்பநிலையை குறைச்சிங்கண்டா இந்த மைனஸ் என்ன நடக்கும்? தாழ் வெப்பநிலை டீயை வந்து நீங்கள் குறைச்சா இந்த பெருக்கம் எண் பெருமானம் குறைஞ்சிடும். குறைஞ்சா மைனஸ் குறைஞ்சா ப்ளஸ் கூடிடும். ப்ளஸ் கூடுனா டெல்டா ஜி ப்ளஸ் ஆகும். அப்போ ஒரு சுயமாக நடக்கிற தாக்கத்துக்கு நிலைமைகள் மாறுனா டெல்டா ஜின்ற குறியீடும் மாற பார்க்குது. பாருங்கள், ஆரம்பத்தில் மைனஸாக இருந்த டெல்டா ஜி நிலைமைகளை கொஞ்சம் சற்று நிபந்தனையை நீங்கள் தாழ் வெப்பநிலையாக மாற்றினீங்கண்டா டெல்டா ஜி ப்ளஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே நம்ம உறுதியாக கூறையிலுமா, எப்போதும் ஒரு தாக்கம் சுயமாக நடந்து கொண்டு இருந்தால் பிள்ளைகள் நடக்கலை, சுயமாக நடக்கலை, உங்களுக்கு தெரியும் மைனஸ் தான் டெல்டா ஜி. ஆனால் நிபந்தனையை மாற்றும் பொழுது அந்த தாக்கம் சுயமற்றதாக மாறும், அப்போ டெல்டா ஜி ப்ளஸ் ஆகும். அப்போ ஒரு சுயமாக அந்த வார்த்தையை கவனிங்க பிள்ளைகள், இதில் என்ன வார்த்தையை பாருங்கள், ஒரு சுய தாக்கத்திற்கு. அப்போ சுய தாக்கத்திற்கு நிலைமைகள் எவையாக இருந்த போதும், எந்த நிலைமையாக இருந்தாலும், தாழ் வெப்பநிலையாக இருந்தாலும் உயர் வெப்பநிலையாக இருந்தாலும், எப்போதும் ஆல்வேஸ் எப்போதும் ஓர் எதிர்மறை கிப்ஸ் சக்தி மாற்றம் உண்டு. எதிரண்டா மறை, மைனஸ் கிப்ஸ் சக்தி மாற்றம் இருக்குமா? எல்லா நிபந்தனையும் இருக்குமா? பாருங்கள் பிள்ளைகள், உயர் வெப்பநிலை இருக்குது, தாழ் வெப்பநிலை கிப்ஸ் ப்ளஸ் ஆகிட்டுது. மாறி பாருங்கள், நம்ம இங்கே சொன்னதை பாருங்கள், டெல்டா ஜி எல்லா நிபந்தனையிலையும் மைனஸாகவே இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அப்படி சில தாக்கங்கள் இருக்குது, நிபந்தனைகள் நீங்கள் என்னவாக இருந்தாலும் நமக்கு டெல்டா ஜி மைனஸாகவே இருக்குது. அப்படி இருந்தால் தாக்கம் சுயமானது தான். டெல்டா ஜி மைனஸாக இருக்கிற எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாக்கம் சுயாதீனமாக நடக்கும். விளங்கிச்சா? நிபந்தனை மாறக்கல டெல்டா ஜி மாறக்கூடாது. டெல்டா ஜி நிரந்தரமாக ஒரே ஒரு தாக்கத்துக்கு டெல்டா ஜி எப்போதும் மைனஸாக இருக்குமாண்டா அப்படி இல்லை. நிபந்தனை மாறினா டெல்டா ஜி மாறலாம். டெல்டா ஜி மாறாமலே இருக்குன்னு வச்சுக்கொண்டா டெல்டா ஜி மைனஸாகவே எப்போதும் இருந்தா, டெல்டா ஜி மைனஸாகவே எப்போதும் இருப்பின், எல்லா நிபந்தனையும் மைனஸாகவே இருந்தால் அப்போ நம்ம சொல்லலாம் என்ன, எப்போதும் அந்த தாக்கம் சுயாதீனமானது. அப்போ அவங்களோட தரவில் அவங்க தெளிவாக சொல்லணும், டெல்டா ஜி எப்போதும் மைனஸாக இருக்குதா, இல்லாட்டி டெல்டா ஜி நிபந்தனைகளோட மாறுதா. அப்போ இதில் எப்போதும் டெல்டா ஜி மைனஸ்ன்னு அவங்க சொல்லல. விளைஞ்ச தாக்கம் சுயமாக நடக்கிற ஒரு தாக்கத்துக்கு அவங்க தான் கேட்குறாங்க, எப்போதும் மைனஸாக இருக்குமான்னு கேட்குறாங்க அவங்கள்ட்ட. தாக்கம் சுயமாக நடக்குது, அப்போ எப்போதும் டெல்டா ஜி மைனஸாக இருக்குமான்னு உங்கள்கிட்ட கேட்குறாங்க. எப்போதும் டெல்டா ஜி மைனஸாக இருக்குது, அப்போ தாக்கம் சுயமாக நடக்குமான்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எப்போதும் டெல்டா ஜி மைனஸாக இருந்தால் தாக்கம் சுயமாக நடக்கும், எப்போதும் நடக்கும். எப்போதும் டெல்டா ஜி மைனஸாக இருந்தால் எப்போதும் தாக்கம் சுயமாக நடக்கும்.
எழுவாயை மாற்றினா பாருங்கள் விட மாறு. டெல்டா ஜி அவங்க எப்படி கேட்டால், எப்போதும் டெல்டா ஜி மறையாக உள்ள ஒரு தாக்கம் எப்போதும் சுயாதீனமாக நடக்குமான்னு கேட்டால் நீங்கள் ஒன்றுன்னு சொல்லலாம். ஏன் எப்பயும் மாற இல்லையே டெல்டா ஜி மைனஸாக எப்பயும் இருந்தால் தாக்கம் எப்பயும் சுயாதீனமானது. இப்போ இங்கே பாருங்கள் பிள்ளைகள் அவங்க எப்படி கேட்குறாங்க, டெல்டா ஜியை தான் அவங்கள்ட்டே கேட்குறாங்க. அப்போ தாக்கம் சுயமாக நடக்குது, அப்போ எப்போதும் டெல்டா ஜி மறையாக தானே இருக்குமான்னு கேட்குறாங்க. விளங்குச்சு அவங்களுக்கு கேள்வி. இப்போ தாக்கம் சுயமாக நடக்குது, டெல்டா ஜி எப்பயும் மறையாக இருக்குமா? எங்களுக்கு சொல்ல இயலாது. ஏன் சொல்ல இயலாது? நிபந்தனை மாறுனா டெல்டா ஜி கொஞ்ச நேரத்தில் மறையாக இருந்த, ஆரம்பத்தில் மறையாக இருந்த டெல்டா ஜி நிபந்தனை வெப்பநிலை மாறும் பொழுது ப்ளஸ்ஸாக வாய்ப்பு இருக்குது. எனவே தாக்கம் சுயமாக நடந்தால் டெல்டா ஜி மைனஸ் தான். நிபந்தனையை மாற்றும் போது தொடர்ச்சியாக அந்த மைனஸ் அப்படியே இருக்குமான்றது எங்களுக்கு ஊர்ஜிதம் இல்லை. சரி பிள்ளை. அப்போ எப்போதும் டெல்டா ஜி மறையாக இருக்கும் அப்படின்ற கூட்டு பிள்ளை. விளங்கிச்சா? டெல்டா ஜி எப்போதும் மறையாக இருக்குதுன்னு அவங்களா கேட்டால் அவங்க தரவுல டெல்டா ஜி மறையாகவே இருக்குது எல்லா சந்தர்ப்பத்தில். எப்போது எல்லா நிபந்தனைகளிலும் டெல்டா ஜி மைனஸாக உள்ள ஒரு தாக்கம் எல்லா நிபந்தனைகளிலும் சுயமாக நடக்குமான்னு கேட்டால் நடக்கும். ஏன்னா டெல்டா ஜி மைனஸ் தான் தாக்கம் சுயமாக தானே நடக்கணும். அப்போ சுயமாக நடக்கிற தாக்கத்துக்கு எப்போதும் டெல்டா ஜி மறையாக இருக்குமான்றது தான் நீங்கள் கேள்விக்குறி. அப்போ அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், மறையாக இருக்கிறதுக்கு எல்லா சந்தர்ப்பங்களிலும் வாய்ப்பு இல்லை. சில சந்தர்ப்பங்களில் மறையாகவே இருக்கலாம். அது இந்த டெல்டா ஹெச் டெல்டா எஸ்ஸை பொறுத்தது. டெல்டா ஹெச் டெல்டா எஸ்ஸை பொறுத்து இரண்டு காரணியும் டெல்டா எஸ்ஸும் டெல்டா ஹெச்சும் தாக்கத்துக்கு சாதகமாக இருந்தால் எப்பயும் மைனஸில் இருக்கும் எல்லா வெப்பநிலையும். உதாரணமாக பாருங்கள் பிள்ளைகள், டெல்டா ஹெச் மைனஸில் வருது, டெல்டா எஸ் ப்ளஸில் வருது. பாருங்கள், வெப்ப உள்ளுறை சார்பாகவும் தாக்கத்திற்கு சாதகம், என்ட்ரோப்பியும் தாக்கத்துக்கு சாதகமாக இருக்குது. எனவே இரண்டு காரணியும் தாக்கத்துக்கு சாதகமாக இருக்கிறதால நிபந்தனைகள் எவையாக இருந்த போதும் இந்த கண்டிஷனில் டெல்டா ஜி எப்பயும் மைனஸாக இருக்குது. நிபந்தனைகள் எவையாக தாழ் வெப்பநிலையாக இருந்தாலும் உயர் வெப்பநிலையாக இருந்தாலும் இந்த நிபந்தனைக்கு மாத்திரம் டெல்டா ஜி எப்பயும் மைனஸில் இருக்குது. ஆனால் இந்த நிபந்தனைக்கு அல்லது இந்த நிபந்தனைக்கு டெல்டா ஹெச் மைனஸ் டெல்டா ஹெச் மைனஸ் ரெண்டும் மைனஸாக வர நிபந்தனை, ரெண்டும் ப்ளஸ்ஸாக வர நிபந்தனைக்கு எப்போதும் மைனஸாக இருக்காது. இந்த நிபந்தனைக்கு எப்போதும் மைனஸாக இருக்கும். இதைத்தான் நான் பிள்ளைகள் போன ஒரு கேள்வியில் உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கிறேன். இப்போ அந்த வீடியோவை ஒழுங்காக பாருங்கள் பிள்ளைகள், அந்த விளக்கத்தை திரும்ப திரும்ப பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு அது தெளிவாக விளங்கும். சரிதானே பிள்ளைகள்? இப்போ திரும்ப 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 நீங்கள் அதை பல தடவைகள் பார்த்து அதை சரியாக விளங்கி கொள்ளுங்கள். இதை சரியான அந்த வார்த்தைகள விளையாடுவாங்க, வார்த்தையில் விளையாடுவாங்க. அப்போ அந்த வார்த்தைகளை திருப்பி விளங்கலாட்டி பிள்ளைகள் நான் சொன்ன வசனங்களை மீண்டும் ரிவைன் பண்ணுங்கள். ரிவைன் பண்ணி திருப்பி முதல்ல இருந்து பாருங்கள். பார்த்து அதை நீங்கள் சொல்லி பாருங்கள், உங்களோட மைண்டுக்கு எக்ஸப்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் சொல்லி பாருங்கள், திரும்ப திரும்ப பாருங்கள். இதுகளில் தான் கேள்விகள் கூட வருது. பாருங்கள், இப்போ 2019 இந்த கிப்ஸின் சக்தி என்ட்ரோபி சம்மந்தமாக எத்தனை கேள்வி செஞ்சிட்டோம். நாங்கள் செய்கிற கேள்வி எல்லாத்துலேயும் திரும்ப திரும்ப அவங்க தானே பாருங்க, திரும்ப திரும்ப ஒரே விஷயந்தான் வருது. அப்போ எது தேவை எது தேவை இல்லைன்றதை முதல் உணருங்க. அப்போ எதில் கூடுதலாக கேள்விகள் வருதுன்றதை பாருங்கள். அப்போ அதில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. அப்போ தான் எங்களுக்கு புள்ளிகள் அதிகமாக கிடைக்கும் பிள்ளை. ரைட், சரிதானே பிள்ளைகள்? இப்போ அடுத்த கேள்வியை பார்ப்போம். சரி, இப்போ அடுத்த கூட்டு. அப்போ இதில் 44வது கேள்வியில் முதலாவது கூட்டு பிழை. ஏன் பிழைண்டா, எல்லா நிலைமைகள் எவையாக இருந்த போதும் எப்போதும் மைனஸில் கிப்ஸின் சக்தி மாற்றத்துக்கு குறியீடு மைனஸாக தான் இருக்குன்ற பிள்ளை. வெப்பநிலை மாறும்போது ப்ளஸ்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்த கூட்டை பாருங்கள். 44வதில் 2வது கூட்டு. ஒரு தாக்கம் நடைபெறும் திசையை எதிர்வு கூறுவதற்கு மாறா வெப்பநிலை மாறா அமுக்க நிலைமைகளின் கீழ் மாத்திரம் கிப்ஸ் சக்தி மாற்றத்தை பயன்படுத்தலாம். அப்போ ஏண்டா பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், அமுக்கமும் வெப்பமும் மாறினாலும் தாக்கத்தின் திசை மாறும். அமுக்கத்தையும் வெப்பநிலையும் நீங்கள் மாற்றினாலும் தாக்கத்தின் திசை மாறும். அப்போ அதுகளை மாற்றி போட்டு நம்ம இப்போ அதையும் மாற விட்டுட்டு பரிசோதனை செஞ்சோம்னா கிப்ஸின் சக்தி மாற்றத்தால் தான் திசையை நாங்கள் சொன்னோம்னு சொல்லிடலுமா எங்களுக்கு? அப்போ நாங்கள் ஒரு காரணியை டெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் ஏனைய காரணிகளை மாறிலியாக வச்சுக்கொள்ளணும். அப்போ வெப்பநிலையும் அமுக்கத்தையும் மாறிலியாக வச்சுருந்தா கிப்ஸின் சக்தி மாற்றத்தை வச்சு நம்ம தாக்கத்தை எந்த திசையில் நடக்கும் சொல்லலாம்.
இப்போ கிப்ஸின் சக்தி மாற்றம் மைனஸில் வந்தால் முத்திசை தாக்கம் சுயாதீனமானதாக இருக்கும். இப்போ கிப்ஸின் சக்தி மாற்றம் ப்ளஸில் வந்தால் முத்திசை தாக்கம் சுயாதீனமாக இருக்காது. அப்போ பித்திசை தாக்கம் என்னவாக இருக்கும்? சுயாதீனமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு அந்த விஷயங்கள் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். ஆக கவனிங்க பிள்ளைகள். அப்போ அதனால் நம்ம கிப்ஸின் சக்தி மாற்றத்தை பயன்படுத்தி ஒரு தாக்கத்தின் திசையை நம்ம எதிர்வு கூறலாம், எந்த திசையில் தாக்கம் நிகழும்ன்று. ஆனால் வெப்பநிலையையும் அமுக்கத்தையும் நாங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகள்? மாறிலியே வச்சுக்கொள்ளணும். அப்போ இதால் தான் அந்த மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னு நாங்கள் சொல்லலாம். இப்போ அதை மாறிலியாக வைக்கலாட்டி நம்ம என்னென்ன முடிவெடுக்கிற? வெப்பநிலையால் மாறிச்சா, இல்லாட்டி அமுக்கத்தால் மாறிச்சா, இல்லாட்டி கிப்ஸின் சக்தி மாற்றத்தால் மாறிச்சாண்டு எங்களுக்கு சொல்லலை. அப்போ இங்கே கவனியப்பில் முதலாவது கூட்டு பொய், ரெண்டாவது கூட்டு உண்மைண்டா, இது நான்காவது விட. ரைட். இப்போ அடுத்ததாக பிள்ளைகள் எங்களுக்கு 49வது கேள்வியை பார்ப்போம். 2019 49வது கேள்வியை பாருங்கள் பிள்ளை. இப்போ இதில் பாருங்கள், ஒரே வெப்பநிலையில் எவையேனும் 2 லட்சிய வாயுக்களுக்கு ஒரே சராசரி இயக்க பண்பு சக்திகள் உண்டு. ஏன்னா ஒரே வெப்பநிலை மாறலை. எவையேனும் 2 லட்சிய வாயு, 2 லட்சிய வாயு, 2ன்னு சொன்னால் அப்போ வேறு வேறு வகையான, அப்போ வெவ்வேறு மூலத்திணிவுகளை உடைய வெவ்வேறு திணிவுகளை உடையன்னு வச்சுக்கொள்வோமே. 2 லட்சிய வாயுக்களுக்கு ஒரே சராசரி இயக்க பண்பு சக்திகள் உண்டு. கவனியப்பில் அப்போ சராசரி இயக்க பண்பு சக்தி எதில் தங்கியிருக்கோம்டா, நாங்கள் இயக்கவியல் மூலக்கூற்று கொள்கையில் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா பிள்ளைகள், ஒரு வாயுவினுடைய லட்சிய வாயுனுடைய சராசரி இயக்க சக்தியானது கவனிங்க கைனட்டிக் எனர்ஜி அல்லது ஈபார்ன்னு நாங்கள் சொல்ல போகிறோம். அல்லது ஈபார் சராசரி இயக்க சக்தி பிள்ளைகள் எங்களுக்கு சமன்பாடு தெரியும், 3/2 kT. இதை நாங்கள் இயக்கவியல் வாயு சமன்பாட்டை பயன்படுத்தி நம்ம நிறுவி இருப்போம். PV7 130 mN/c² பாரை பயன்படுத்தி நாங்கள் இதை நிறுவி எடுப்போம். நிறுவி எடுத்தால் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் 3/2 ஒரு மாறிலி, K ஒரு மாறிலி. எனவே E பார் சராசரி இயக்க சக்தி நேர்வீத சமன் T என்பது கெல்வின் அலகிலான வெப்பநிலை, தனி வெப்பநிலை. அப்போ கவனிய பிள்ளைகள், சராசரி இயக்க பண்பு சக்தி தனி வெப்பநிலையில் மாத்திரம் தங்கி இருக்கும்னு நாங்கள் இயக்கவியல் மூலக்கூட்டு கொள்கையில் நாங்கள் என்ன செஞ்சுருக்கிறோம் பிள்ளைகள், ஒரு அடிகோல் எடுத்திருக்கிறோம். எனவே எங்களுக்கு தெரியும் வெப்பநிலை மாறலாட்டி 2 வாயுக்கள் இயக்க சக்தி என்ன செய்யாது பிள்ளைகள், ஒருபோதும் மாற்றம் அடையாது. ஆகவே கூட்டு 1 எங்களுக்கு என்ன வருது பிள்ளைகள், கூட்டு ஒன்று சரி. ரைட். அடுத்த 2வது கூட்டை பார்ப்போம். 2வது கூட்டு என்ன சொல்லுதுண்டா, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் சராசரி கதி அவற்றின் திணிவுகளுக்கேற்ப அமைந்து கொள்ளும். ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் சராசரி கதி அவற்றின் திணிவுகளுக்கேற்ப அமைந்து கொள்ளுமா. அப்போ கவனிங்க, உங்களுக்கு தெரியும் இயக்க சக்திக்கு இன்னொரு சமன்பாடு இருக்குது, E பார் சமன் அரை mc² பார்ன்னு உங்களுக்கு தெரியும். இது mv². நாங்கள் என்ன நேர்கோட்டு இயக்கத்தில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இங்கே வாயுக்கள்ன்ற பிள்ளைகள் சராசரி இயக்க சக்தி தான் இருக்கும். அப்போ வாயுக்கள்ன்ற சராசரி வேகம் தான் இருக்கும், கதி சி என்பது வேகம். இங்கே கவனிங்க, இங்கே v² நீங்கள் போட்டிருப்பீங்க, கைனட்டிக் எனர்ஜி. அதே தான் நாங்கள் இங்கே படிக்கிறோம், சராசரி இயக்க சக்தின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அரை mc² பார்ன்னு நான் சொல்ல போகிறோம். அப்போ கவனிங்க, எங்களுக்கு தெரியும், அதாவது வெப்பநிலை மாறலாட்டி E பார் ஒரு மாறிலின்ற பிள்ளைகள் ஏன் மாறிலின்னு சொல்கிறேன் பிள்ளைகள், T ஒரு மாறிலின்னு தரவு தந்திருக்கு. கூட்டில் பாருங்கள் பிள்ளைகள், உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, ஒரு தரப்பட்ட வெப்பநிலைன்னா வெப்பநிலை மாற இல்லை, வெப்பநிலை மாறாட்டி உங்களுக்கு E பார் மாறலி. அதான் மூலாவது கூட்டில் நம்ம சொல்லிட்டோம், வெப்பநிலை மாறலாட்டி ஏண்டா இயக்க சக்தி சராசரி இயக்க சக்தி தனி வெப்பநிலையில் மாத்திரம் தங்கி இருக்கும். எனவே ஏனைய எந்த காரணிலையும் தங்கி இருக்காது. அப்போ 2 லட்சிய வாயுக்கு வெப்பநிலை மாறலாட்டி ஒரே இயக்க சக்தியை கொண்டிருக்கும். அப்போ இங்கேயும் 2வது கூட்டிலையும் வெப்பநிலை மாறலின்ற பிள்ளைகள் E பார் ஒரு மாறலின்றா, இங்கே பாருங்கள் விட மாறக்கூடாது. அப்படின்டா இந்த திணிவு மாறினா, வாயு மாறக்களை திணிவு மாறும் தானே, வாயுனுடைய திணிவு மாறும். திணிவு மாறக்களை இந்த வேகம் என்ன செய்யணும், இந்த வேகம் இது 2 பேரும் இந்த பெருக்கத்துக்கு சமனாக இருக்கணும். ஏன்னா பிள்ளை உதாரணமாக விட 10 இது மாறக்கூடாண்டா பிள்ளைகள்,
திணிவு 5ன்னு வச்சுக்கொள்ளுங்க. வேகம் என்ன இருக்கணும்? இப்போ 2 இருக்கணும். உதாரணத்துக்கு இப்போ உங்களுக்கு திணிவு வந்து எத்தனையாவது திணிவு வந்து நம்ம சொல்லுவோம் 10ன்னு வச்சுக்கொள்ளுங்க. திணிவு 10 இருந்தால் வேகம் எத்தனையாக இருக்கணும்? 1 இருக்கணும். ஏண்டா பிள்ளைகள் பெருக்கம் போயிட்டு 10 வரணும். அப்போ இங்கே பாருங்கள், திணிவு மாறினா அதுக்கேற்ற மாதிரி வேகம் மாறணும். இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆனால் தான் இந்த பெருக்கம் மாறாமல் இருக்குது. ஏன்னா இது அரையொரு மாறலி. திணிவு மாறினா அதுக்கேற்ற மாதிரி வேகம் தன்னை அட்ஜஸ்ட் பண்ணணும். திணிவு கூடுனா இது கூடிச்சுண்டா இவர் என்ன செய்யணும்? தன்னை குறைக்கணும். அப்போ தானே இந்த பெருக்கம் 2 பேர்கிட்ட பெருக்கமும் ஒரு மாறிலியாக இருக்கணும். என்ன பிள்ளைகள், உதாரணத்துக்கு இது 15ன்னு வச்சுக்கொள்ளுவோம். ஏன்னா அப்போ கவனியப்பில் இது 10 இருந்தால் I2 10 பைட்டொண்டு 10. அப்போ இங்கே பாருங்கள், இது 5 இருக்கும்போது 2 இருந்துச்சு. இது 10 இது கூடிச்சுன்னா இது குறையணும். அப்போ இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ள பாருங்கள் பிள்ளை, ஒரு ஆள் கூடனா மற்ற ஆள் குறைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி அமைந்து கொண்டா இந்த ஈ பார் எப்பயும் மாறலியாக இருக்கும், வெப்பநிலை மாறாத விடது. அப்போ கவனிங்க. அப்போ இங்கே பாருங்கள், 2வது கூட்டில் சொல்கிறாங்க, ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகளின் சராசரி கதி, இந்த கதி பாருங்கள் பிள்ளைகள், அவற்றின் திணிவுகளுக்கு ஏற்ப அமைந்து கொள்ளுமா. இந்த திணிவுகளுக்கு ஏற்ப அமைந்து கொள்ளும்னா திணிவு கூடுனா இது குறையும், திணிவு குறைஞ்சால் வேகம் கூடும். அப்போ அவங்க 2 பேரும் ஆளுக்கால் ஒரு ஆள் குறைய மற்றாள் கூடும்போது இவர் குறைஞ்சி இப்படி தங்களுக்குள்ள அமைந்து கொள்வதனால் என்ன நடக்குது பிள்ளைகள்? இந்த ஈ பார் ஒரு மாறிலியாக இருக்குது, இல்லாட்டி இது மாறிலியாக இருக்க வாய்ப்பு இல்லையே, மாறிடும். எனவே தான் இந்த ஈ பார் வெப்பநிலையில் மாத்திரம் தங்கியிருக்குன்னு சொல்கிறோம், திணிவில் தங்கி இல்லைன்னு சொல்கிறோம். திணிவில் தங்கி இல்லை. ஏன்? திணிவு கூடுனா C² பார் குறைஞ்சிரும். C² பார் குறைஞ்சா திணிவு கூடும். ஆகவே இவங்க 2 பேரும் பிள்ளைகள் கவனிங்க, இவங்க 2 பேரும் தங்களுக்குள் அமைந்து கொள்வதனால் தான் அவங்களுக்கு ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மற்றால் மாறிக்கொண்டிருப்பதனால் ஈ பார் ஒரு மாறிலியாக இருக்குது. ஈ பார் ஒரு மாறிலின்னு நமக்கு தெரியுமே, வெப்பநிலை மாறலாட்டி அவர் மாறலை. இவர் மாறலின்றா இவங்க 2 பேரும் தங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளணும். பெருக்கத்தை சமனாக ஆக்கிறதுக்காக தங்களுக்குள்ளே என்ன செய்யணும்? ஒரு ஆள் கூடனா மற்றால் குறையணும், மற்றால் கூடனா இவர் குறையணும். அவள் மாறிக்கொள்ளும். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், ஒரு தரப்பட்ட வெப்பநிலையில் வாயு மூலக்கூறுகள் சராசரி கதி அவற்றின் திணிவுகளுக்கேற்ப அமைந்து கொள்ளும். அதுவும் சரி. அப்போ கூட்டு 1ம் சரி, கூட்டும் 2ம் சரி. அப்போ கூட்டு 1 கூட்டு 2 இரண்டுமே சரி. இப்போ 2ம் சரின்னா நமக்கு முதலாவது போடுறதா 2வது போடுறதான்ற ஒரு குழப்பம் கொண்டு வரும். அப்போ என்ன செய்யணும்? நம்ம 2வது கூட்டு பிள்ளையாக்கி பார்க்கணும். அப்போ இப்படி இவங்க 2 பேரும் தமக்குள்ள அமையலாட்டி, இவங்க 2 பேரும் அமையலைன்னு வச்சுக்கொள்ளுங்க. இவருக்கு ஏற்ற மாதிரி இவர் கூடுனா இவர் குறையணும். அப்படி குறையாமல் தங்களுக்குள்ளே இப்படி நடக்காமல் இருந்தால் ஈ பார் மாறலியாக இருக்கேல்மா. வெப்பநிலை மாறலாட்டி ஈ பார் மாறும். இவங்கிற பெருக்கம் அமைய இல்லாட்டி, அதுக்கேற்ற மாதிரி அவங்க அட்ஜஸ்ட் ஆகலாட்டி, திணிவும் வேகமும் தங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகலாட்டி ஈ பார் என்ன நடக்கும்? அட்ஜஸ்ட் ஆகலாட்டி ஈ பார் மாறலியே இருக்கலாது. இவங்க மாறுவாங்க. இந்த பெருக்கம் மாறும்போது இவரும் மாறிடுவார். அப்போ வெப்பநிலை மாறலியாக இருக்கும்போது ஈ பார் ஒரு மாறலின்னு சொல்லலாம். ஏன்? திணிவு மாறும்போது இந்த பெருக்கம் மாறிடும். அப்போ திணிவு மாறும்போது கதி குறைஞ்சி தங்களுக்குள்ளே அட்ஜஸ்ட் ஆகுறதால தான் வெப்பநிலை மாறாமல் இருக்குது, ஈ பார் மாறலியாக இருக்குது. எனவே 2ஆம் கூட்டு பிழையாக இருக்குமா இருந்தால் 3ஆம் கூட்டும் பிழைச்சி போயிடும், மாறலியே இருக்கலாது. இவங்க மாறலி இவங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆகுறதால தான் இது மாறலியாக இருக்குது. அதனால தான் வெப்பநிலை மாறும்போது இது மாறுது, வெப்பநிலை மாறாத விடத்து இது மாறலியாக இருக்குது. அப்போ 2ஆம் கூட்டு உண்மை இல்லைன்னு நம்ம எடுத்துக்கொண்டால் 3ஆம் கூட்டு பிள்ளையாக போயிடும். எனவே பிள்ளைகள் 2ஆம் கூட்டு 3ஆம் கூட்டுக்கு மிகுந்த விளக்கமாகவும் இருக்குது, பொருத்தமான விளக்கமாகவும் இருக்குது. அப்போ உண்மை விளக்கம்ன்றதால முதலாவது ஆன்சருக்கு போகிறோம். அப்போ உண்மை விளக்கம்ன்ற முதலாவது விடதான் பிள்ளைகள் இங்கே வருது. கவனிய பிள்ளைகள். அப்போ நாங்கள் தொடர்ந்து பாருங்கள், 2019 உள்ள அலகு 4 அலகு 5 உள்ள இந்த கேள்விகள் எல்லாத்தையும் நாங்கள் தெளிவாக செஞ்சு முடிக்கிருக்கிறோம். இதே போல் பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு அலகுகள்லேயும் ஒரு முழுமையான பேப்பர், ஏன்னா முழுமையான ஒரு வருட பேப்பர்களை நாங்கள் உங்களுக்காக உங்களோட எக்ஸாம்ட நெருங்கி கொண்டிருக்கிறதால இப்போ உங்களுக்காக இந்த கேள்விகள்லாம் செஞ்சு நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். எனவே பிள்ளைகள் சேனலை
இந்த கெமிஸ்ட்ரியின் தமிழ்ன்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பட்டனையும் நீங்கள் அழுத்தி வச்சு கொண்டா தான் பிள்ளைகள் உங்களுக்கு நாங்கள் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ நீங்கள் இதை படித்து உங்களோட அறிவு மட்டத்தை கொஞ்சம் உயர்த்தி கொள்ளலாம். ஒரு மார்க்ஸ் கூட எடுத்தாலும் பிள்ளைகள் டிஸ்ட்ரிக்டில் உங்களோட ரேங்க் ஒரு எம்சிக்கும் நீங்கள் ஒரு பாடத்தில் சரி எடுத்தால் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் பிள்ளைகள் ஒரு 6-7 ரேங்க் நீங்கள் முன்னுக்கு போயிடுவீங்க. இப்போ 15வது இருக்கிற ஒரு ஆள் சில நேரம் 9வது ரேங்குக்கு வரலாம். ஏன்னா மெடிக்கல் ஃபேக்கல்ட்டி இல்லாமல் இருக்கிற ஆள் ஒரு எம்சிக்கும் சரி எடுத்தால் மெடிக்கல் ஃபேக்கல்ட்டிக்கு வந்துடலாம். அப்போ எங்களுக்கு பாருங்கள் பிள்ளைகள், ஒரு மார்க்ஸுன்ற பெருமதி மிகப்பெரிய பெருமதி. ஏன்னா அந்த ஒரு மார்க்ஸை நீங்கள் ஸ்ட்ரக்சரில் எஸ்ஐயில் எடுக்கிறேன்டா அங்கே 20 மார்க்ஸ் எடுத்தால் தான் பிள்ளைகள் உங்களுக்கு ஒரு மார்க்ஸ் கிடைக்கும். எனவே ஒரு எம்சிக்கு சரி எடுக்கிறன்ற பிள்ளைகள் மிகப்பெரிய ஒரு புள்ளி அது உங்களுக்கு. ஒரு எம்சிக்கால் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 6-7 ரேங்க் வித்தியாசப்படும். ஏன்னா பிள்ளைகள் 0.1 மார்க்ஸாலேயே 0.1 மார்க்ஸாலேயே ஒரு ஆள் வித்தியாசப்படுவார். அப்போ பாருங்கள் 0.1 0.2 0.3 இப்படி 9 வித்தியாசங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வரலாம், அதுக்குள்ளே அடங்கலாம், சில நேரம் அடங்காமலும் இருக்கலாம். ஆனால் எப்படியுமே எல்லாரோட அனுபவபூர்வமான கருத்து என்னென்னா ஒரு முழுமையான மார்க்ஸ் ஒரு முழுமையான எம்சிக்கு கேள்விக்கு சரி எடுத்தால் டிஸ்ட்ரிக்ட் ரேங்கில் ஒரு ரேங்க் இல்லை பிள்ளைகள் 2-3 ரேங்க் மாற்றம் அடைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதனால் என்ன உங்களோட அறிவு மட்டங்களை அதிகரித்து கொள்கிறதுக்கு இந்த வீடியோ உதவியாக இருந்துச்சுன்னா பிள்ளைகள் லைக் பண்ணுங்கள். அதே போல் இதை மற்றவங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரிதானே பிள்ளைகள்? அடுத்த பேப்பர் கிளாஸில் சந்திப்போம்.